विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। என்ன பேர்? அம்மா பேர் என்ன பேரில் கொடுத்துருக்கு? ஜெயதேவி. நான் இங்கே ஆரைமுக்காவுக்கு வந்தேன் சுவாமி. நீங்கள் स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वपरिधानः साक्षात् लोकान् पावयमानः कविमुख्यपाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्मा विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति मृगोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन। माद्रीसुतो कथयतां न भवन्ति रोगाः। द्वैपायनोष्ठपुरनिःसृतमप्रमेयं पुण्यं पवित्रमथपापहरं शिवं च यो भारतं समधिगच्छति वाच्यमानं किं तस्य पुष्करजलैः अभिषेचनेन। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ओंकारपूर्विके देवी वीणा पुस्तकधारिणी वेदवादर्नमस्तुभ्यं सौमङ्गल्यं प्रयच्छ मे। पतिव्रते महाभागे भर्तुश्च प्रियदर्शिनि सौमङ्गल्यं च सौभाग्यं देहि त्वं मम सुव्रते। पुत्रान् पौत्रांश्च सौख्यं च सौमङ्गल्यं च देहि मे। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं
बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय ब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। द्युते दुरात्मभिक्लिष्टाः कृष्णया तारिता वयं जयद्रथेन च पुनः वनाच्चाभिहृदा बलाति अस्ति सीमन्तिनी काचित् दृष्टपूर्वापि वा श्रुता पतिव्रता महाभागा यथेयं द्रुपदात्मजा शृणुराजं कुलस्त्रीणां महाभाग्यं युधिष्ठिरा सर्वमेतद्यथा प्राप्तं सावित्र्या राजकन्यया। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அத்தியாச்சரியமான கிருஷ்ணாவதார வைபவத்தை பஞ்சபாண்டவர்களுடைய சரித்திரத்தோடு சேர்த்து வியாசாச்சாரியால் ஐந்தாவது வேதமாக அருளி கொடுக்கப்பட்டதான ஒரு நூல் மகாபாரதம் மகேதிஹாசம். புண்ணியம் பவித்ரம் அத பாபஹரம் சிவஞ்ச. முதல் விஷயம் புண்ணியம். இந்த சப்தங்கள் கேட்டால் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு சப்தத்தினால ஒன்றை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதே நம்ம ஹிந்து மதம் தான். ஃபியூச்சர்லாம் பலதரப்பட்ட வகையில் இது உபயோகத்துக்கு வரும். வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது அபௌருஷேயமானது, நித்தியமானது. இந்த சப்தங்கள் நம்ம உடம்புல புகுரும்போது காது வழியாக உள்ள புகுந்து நமக்கு தேவையான சௌக்கியங்களை கொடுக்கறது, அமங்கலங்களை நிவர்த்தி பண்ணுறது. பிரபஞ்சத்துக்கு இப்போ ரொம்ப தேவை. இயற்கையாகவே ப்ளஸ் மைனஸ் சேர்ந்துதான் சிருஷ்டிங்கிறது. பொதுவாக மைனஸ்ன்னு நாம் சொல்கிறோமே தவிர அதை மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. இருட்டு அப்படின்னு ஒன்று உண்டான். இருட்டு அப்புறம் இருட்டுன்னு சொல்ல வேண்டாம். அப்படின்னா என்ன? வெளிச்சம் எங்கே இல்லையோ அது இருட்டு, வெளிச்சம் இல்லாத இடம் இருட்டு அப்படின்னு நாம் சொல்கிறோம். இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது. அதுபோல் எங்கே புண்ணியம் இல்லையோ, எங்கே மங்களம் இல்லையோ, எங்கே சௌக்கியம் இல்லையோ, எங்கே ஆரோக்கியம் இல்லையோ அதுக்கு எதிர்மறையான சப்தங்களை உபயோகப்படுத்துகிறோம். நம் சாஸ்திரங்கள் என்ன பண்ணுறதுன்னா, எங்கே இல்லையோ அங்கே அதை உண்டு பண்ணணுங்க. ஒரு உதாரணம், ஒரு ரூம் இருளாக இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இருட்டை பிடிச்சி தள்ளவா முடியும்? ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அப்புறம் இருட்டு எங்கே இருக்குன்னே தெரியல. அதுபோல மங்களமான சப்தங்களை, ஜபங்களை, பூஜைகளை நாம் செய்யும்போது அமங்கலமானவைகள் தானாகவே விலகி போயிடும். அஸ்மின் கிராமே அநாதுரம்னு ஸ்ரீருத்ரத்தை பற்றி சொல்லும்போது இது எங்கே ஜபம் பண்ணப்படுகிறதோ அந்த பிரதேசங்கள்ல அமங்கலமே இருக்காதுங்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். பாரதத்துக்கு வர இந்த பாரத சிரவணம்ங்கிறது புண்ணியத்தை கொடுக்கும், பவித்திரம், நம்மளை சுத்திப்படுத்துவது, நம்மளுடைய பாபங்களை போக்கும், நமக்கு மங்களத்தை கொடுக்கும். அதான் பாபஹரம் சிவஞ்ச. மேல 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 எது நமக்கு க்ஷேமமோ அதை கொடுத்துட்டே வரும். இதில் பலதரப்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரங்களை கொண்டு சேர்க்கிறார் வியாசர். அதான் ஆச்சரியமான விஷயம். இது இயற்கையாகவே அமைஞ்சது. ஒரு காலத்தில் நம்ம
பெரியவர்களுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அதுவே ஒரு ருச்சிகரமாக இருக்கும். வீண் பொழுதுபோக்காக இருக்காது. பொழுதுபோக்கு இல்லை, உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து பொழுது எல்லாரும் தான் போய்கிட்டு இருக்கும். வீண் பொழுதுபோக்குன்னு இருக்காது. அதுலேயும் சத்புருஷர்களுடைய கதாசிரவணங்கள் ரொம்ப ருச்சிகரமானது. அது பொழுது போகிறது மட்டும் இல்லை, நாம் நம்மை அந்த தர்மத்தில் நிலை பெற்று இருக்கா மாதிரி பண்ணுறது. எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அந்த தர்மத்தில் நமக்கு ருச்சியை ஏற்படுத்துறது, அந்த தர்மத்தில் நம்மளை வழி நடத்துறது, அந்த தர்மத்தில் நமக்கு உறுதியை கொடுக்கறது, கொண்டு போய் அந்த தர்மத்தினுடைய முழுமையை நமக்கு சேர்க்கிறது. ஒரு சாதாரண வாழ்க்கையிலேயே ஒரு லட்சியத்தோடு ஒருத்தர் வாழும்போது மாடலாக ஒருத்தரை வச்சுக்கிறார். ஒரு செஸ் விளையாடுறவனை கேட்டால் யார் மாதிரிடா வரணும்னா ஆனந்த் மாதிரி வரணுங்கிறான். கிரிக்கெட் விளையாடுறவனை கேட்டால் டெண்டுல்கர் மாதிரி ஏதோ சொல்கிறான். அவள் வாழ்க்கை இப்போ யார் இருக்காளோ அவளை சொல்கிறான். இது சாதாரணமான விஷயம். லௌகீக வாழ்க்கையில், பாரமார்த்திக வாழ்க்கையில் மகாபதிவிரதையாக நாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எந்த ஸ்திரீக்கும் சத்தியமாக அந்த ஆசை அதில் மாற்று கருத்தே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஒன்று ரெண்டு பேருடைய வாழ்க்கை மாறி போகிறதே தவிர, ஏன்னா இது பாரத தேசம், புண்ணிய தேசம், பவித்திரமான தேசம், மங்களமான தேசம். ஹிருதயபூர்வமாக புத்திபூர்வமாக தப்பு பண்ணுறவாளே ரொம்ப குறைச்ச ஸ்திரீக்கல்ல. அந்த மாதிரி நாம் மகாபதிவிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அந்த மாதிரி மகாபதிவிரதையாக இருக்கிறவாளுடைய சரித்திரங்களை நாம் கேட்கும்போது நமக்கு அது பலமாக அமையணும். இது ஒரு ஆச்சரியம். ஒரு சாதாரண மனுஷ ஸ்திரீக்கு அது மாதிரி நினைச்சா கூட ஆச்சரியம் இல்லை. மகாலட்சுமியான சீதா பிராட்டி சொல்றான் சுந்தரகாண்டத்தில். ராமனை பற்றி தூஷிச்சு ராட்சசிகள் பேசின உடனே, தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு, அவன் தீனன், அவன் கையாலாகாதவன், தொட்டது தொடங்காதவன், சொத்து இல்லாதவன், சொத்து பதுகி போனவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், வந்த இடத்துல உன்னை தொலைச்சு கொண்டிருக்கிறான், அவனால் திரும்பி உன்னை அடைய முடியாது, அதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது, இப்படிலாம் ஒரு மட்டப்படுத்தி ராமபிரான பேசுகிறாங்க ராட்சசிகள். அந்த மனசை திருப்பி ராவணன்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சீதா பிராட்டி சொல்கிறாள், தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு, அவன் தீனனாக இருந்தாலும் சரி, கையாளாகாதவனாக இருந்தாலும் சரி, சொத்து இல்லாதவனாக இருந்தாலும் சரி, தொட்டது தொடங்காதவனாக இருந்தாலும் சரி, அவன் தான் எனக்கு கணவன், அவன் தான் எனக்கு குரு. தன்னித்தியம் அனுரக்தாஸ்மி யதாபூர்வம் சூரியம் சுவர்ச்சலா. இந்த 11 பெண்கள் எப்படி தன் கணவனை தவிர வேற ஒருத்தரை அறியாதவர்களோ, அந்த 11 பெண்கள் போல நானும் நான். யதா சூரியம் சுவர்ச்சலா யதா மகாபாக சக்கரம் சம்பதிஷ்டதி அருணதி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதா கஸ்தியம் சுகன்யாச்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம்மதயந்தீவ கேசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ भैमीपतिमनोव्रत तथाह विक्ष्वागुवरम रामं पतिमनोव्रत அப்படி சொல்லிட்டு வரதே சாவித்ரி சத்தியவந்தஞ்ச அப்படிங்கிறார். சாவித்ரியும் சத்தியவானும் போல அப்படிங்கிறார். இதை விட ஆச்சரியம், பிராச்சீனமான கல்யாணம் பார்வதி கல்யாணம். ரொம்ப பிராச்சீனமான கல்யாணம் பார்வதி கல்யாணம். அந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு ஒரு கல்யாணம் உண்டு. ஒரு கல்யாணம் ஆகி அந்த மனைவி இறந்து போயிட்டாள். அவளுக்கு தாக்ஷாயணின்னு பேர், சதின்னு பேர், பரமேஸ்வரனுடைய அந்த பத்னி. அந்த தாக்ஷாயணி சதியினுடைய அப்பா தக்ஷன்னு பேர். சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்தபோது தக்ஷன் சொல்றான், என் பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை, சாவித்திரியாயின சாதுவத்தின், சாவித்திரி போல.
சாவித்திரி போல மகாபதிவிரதேன்னு தட்சன் சொல்லணும்னா அப்போ சாவித்திரி சரித்திரம் எவ்வளோ பழமையானதாக இருக்கணும். இதை கொண்டு வரார் மகாபாரதத்தில் வியாசாச்சாரியார். அது மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. இதை இவராக பிடிச்சி இழுத்துன்னு வரல. பஞ்சபாண்டவர்களுக்கு மார்க்கண்டேயர் சொல்றார் இந்த கதையை. பிருகதஸ்வர், மார்க்கண்டேயர், இன்னும் பல மகர்ஷிகள் பஞ்சபாண்டவர்களுக்கு காற்றில் இருந்தபோது பல சரித்திரங்களை சொல்லுவார். பஞ்சபாண்டவர்களுடைய வனவாச காலம் அது பின்னாடி வர்றது. நான் இன்னைக்கு அந்த நோன்பு அப்படிங்கிறதுனால சாவித்திரி சரித்திரத்தை நான் முன்னாடி எடுத்துட்டேன். நேற்றுக்கே சொன்னேன். ஒரு சமயம் காட்டில் பஞ்சபாண்டவர்கள் வசிக்கிற காலத்தில் துஷலேன்னு கௌரவர்களுடைய சகோதரி துரியோதனன் இருக்கானே, அவள் 100 பேர் மொத்தம் அண்ணாதவன். கடைசியில் ஒரு பெண்ணு, அவளுக்கு துஷல அப்படின்னு பெயர். அவளை சிந்து தேசாதிபதியான ஜெயத்ரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான். அவன் அப்பாவுக்கு, ஜெயத்ரதனோட அப்பாவுக்கு விருத்தக்ஷத்ரன்னு பேர். பஞ்சபாண்டவர்கள் காட்டில் இருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு ஜெயத்ரதன் வரான் காட்டுக்கு வேட்டையாட. வந்த இடத்துல பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற அந்த காமியவனம்னு ஒரு இடம் இவர்கள் இருந்தது. அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு வரான். பஞ்சபாண்டவர்கள் இல்லை. அவள் வெளியில் எங்கேயும் வேட்டையாட போயிருந்தா. திரௌபதி மட்டும் இருந்தார். ஒரு நாத்தனார் ஆத்துக்காரர். இந்த துரியோதனனுக்கு மட்டும் அவள் தங்க இல்லையே, பஞ்சபாண்டவர்களுக்கு தங்க தானே, ஒரே பொண்ணு தானே. அப்படித்தானே அந்த காலங்கள் எல்லாம் பழகுவான். சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் பெருசாக இருக்காது. பாகவதத்தையே ஒரு நல்லவா கெட்டவாழ்லையே எல்லாருக்குமே இது மாதிரி. பாகவதத்தையே பரம அசத்தா உள்ள கம்சனே சித்தப்பா பொண்ணான தேவகூதியோட கல்யாணத்தை அமக்கலமா பண்ணினான்னு. கம்சனோட நேர் தங்க கிடையாதவன், சித்தப்பா பொண்ணு அவன். அவனோட கல்யாணத்தை ரொம்ப அதி விமர்சையா பண்றான். ஏன்னா அது மாதிரி ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க. பொது இன்னும் சொல்ல போனால் அந்த சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, இந்த ஒன்று விட்ட உறவுல இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் பிரியம், எதிர்பார்ப்பு இல்லாதனால. இவள் அது மாதிரி நம்ம ஆற்று மாப்பிள்ளை, அவன் அதுக்கு மரியாதை கொடுக்கணும், வாங்குவோம், உட்காருவோம். அவெல்லாம் வெளியில் இருக்காப்ப வந்துடுவான். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த பஞ்சபாண்ட கௌரவர்கள் 5 பேர், அவர்கள் 100 பேர், அதில் 5 அசத்து துஷ்ட பஞ்சாயத்தனம் பற்றி பஞ்சாயத்தனம். துரியோதனன், துஷ்வாசனன், சகுனி, கர்ணன், அஸ்வத்தாமன். இந்த 5 பேர். 5 பேர்னு சொன்னே தவிர இந்த இவனும் சேர்ந்தவன் தான். இல்லை, இந்த அசத்து கோஷ்டியில் இவனும் சேர்ந்தவன். யாருமே உலகத்தில் எவ்வளோ பெரிய கேரக்டர் வைஸ் கெட்டவனாக இருந்தாலும் சில இடங்களில் ஜாக்கிரதையாக நடந்துப்பான். ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த இடங்களில் ஜாக்கிரதையாக நடந்துப்பான். அந்த இடத்துல கெட்டவனாக நடந்துக்க மாட்டான். அவன் ரொம்ப கெட்டவனாகவே இருப்பான். ஊரில் அவனுக்கு பேர் ரொம்ப கெட்ட பேராகவே இருக்கும். ஆனால் எந்த இடத்துல கொண்டு பொண்ணை கொடுத்துருக்கானோ, எந்த இடத்துலேருந்து நம்ம மாற்று கொடுத்துருக்கானோ அந்த இடங்கள்ல கண்ணியமாக நடந்துப்பான். ஒரு பாமரன் கூட இவன் அந்த ஒரு கண்ணியம் கூட இல்லாதவன்றதுக்காக சொல்ல வர. இவன் என்ன பண்ணான், திரௌபதியை பார்த்தா, நீ இந்த பயங்களை நம்பி, யார் பஞ்சபாண்டவாளர் நம்பி நீ எத்தனை நாளைக்கு மனுஷா சௌக்கியமாக இருந்துட முடியும்? இவர்களுக்கெல்லாம் எப்போ வெடியறது, எப்போ இவாளுக்கு ராஜ்யம் வருது, எப்போ இவா சௌக்கியத்தை அடையிறது? எப்பேற்பட்ட உத்தம சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தின ஒரு ராஜகுமாரினி, அயோனிஜையா அக்னியிலேருந்து வந்தவன், நீ பரம சௌக்கியமாக இருக்க வேண்டாமா? இந்த கையாலாகாதவன் பின்னாடி நீ நிற்கலாமா? நீ என்னோட வந்துடும், நான் சௌக்கியமாக வச்சுக்கிறேன்.
திரௌபதி வந்து சாதாரணமானவள் இல்லை. அதனால தான் தைரியம். ஸ்திரீக்களை பொறுத்த பரியந்தம் நன்னா படிச்சிருக்கணும், நல்ல புத்திசாலியாக இருக்கணும், ஒரு வெட்கம்ங்கிறது ஒன்று இருக்கணும். அதுக்காக வந்து கோழையாக இருக்கணும்னு சொல்லவே இல்லை. தைரியம் சொல்ல போனால் பத்ரகாளிங்கிற உபாசனையே நம்ம மதத்தில் தானே. அம்பாளை பத்ரகாளியாக உபாசிக்கிறதே நாம் தானே. தைரியம் வேணும். சில விஷயங்களில் தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டா வாழ்க்கை குடிச்சவராக வேணும். அதில் ரொம்ப தைரியசாலி திரௌபதி. அவன் சொன்னா பயலேன்னா, இது மட்டும் பஞ்சபாண்டவர்கள் காதில் விழுந்திருந்ததுன்னா உன்னை சும்மா விட மாட்டான். நானே உன்னை சும்மா விட மாட்டேன். என் நாத்தனார் துஷ்சலைக்காக பார்க்குறேன். ஏன்னா உன்னை ஏதாவது பண்ணினா யாருக்கு நஷ்டம்னா அந்த பொண்ணுக்கு தான் நஷ்டம். அதனால உன்னை நான் பண்ணுறேன். பஞ்சபாண்டவா வரத்துக்குள்ளே இங்கேருந்து நீ தப்பிச்சு போயிடு. நீ சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் யோஜனை சொல்கிறேன். நீ என்ன விரட்டி அடிக்கிறியான்னா மேலே பாஞ்சா திரௌபதியை கட்டி தூக்கி தேரில் வச்சு கிளம்பிடும். இது திரௌபதிக்கு வர 2வது பதிபவம். அன்னைக்கு துஸ்வாசனம் கையை பிடிச்சி இழுத்து வந்தான், இப்போ இவன் பிடிச்சி இழுக்கிறான். இவன் தேரில் வச்சு கிளம்பிட்டான். பஞ்சபாண்டவர்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்தார்கள். திரௌபதியை காணும்னு உடனே வாசலில் தௌமியங்கிற மகரிஷி இருந்தார். அவர்கிட்ட கேட்டான், இது மாதிரி சுத்து தேசாதிபதி வந்து கதற கதற தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்ல. இப்போதான் போனான் அப்படின்னு உடனே பீமனும் அர்ஜுனனும் கோபத்தோட கிளம்பினான். தர்மபுத்திரர் எவ்வளோ பெரிய ஒரு சாது பாருங்க. பீமா ஜாகிரத, நம்மாத்து பொண்ணோட வாழ்க்கைன்னா அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டா நம்மாத்து பொண்ணோட வாழ்க்கை. அதனால ஜாக்கிரதையாக இருக்கு. கொஞ்சம் தூரத்தில் பிடிச்சிட்டான் அவனை. பீமார்ஜுனர்களுக்கு முன்னாடி தான் அவன்லாம் ஏமாத்தான். அந்த பலத்துக்கெல்லாம் கிட்டக்கே வர முடியாது. அவனை பிடிச்சி தலையோட கால் கட்டி கொண்டு வந்து தர்மபுத்திரருக்கு முன்னாடி விட்டா அவித்து விடுறான்னா அவனை அவித்து விடுனால அவித்து விட்டால் உட்காந்து வச்சா. மாப்பிள்ளைய சௌக்கியமாக இருக்கல, எப்போ வந்தேன் தங்க துஷ்டனை சௌக்கியமாக இருக்காளா, ஏதாவது சாப்பிட்றேலா தர்மபுத்திரன். அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கான். அவனை உரிச்சு எடுக்காம இவர் வந்து சாதுவாக பேசுகிறார். இந்த காரியங்கள்லாம் பண்ணலாமா நீங்கள்? உங்களுக்கு கண்ணியமாக என் தங்கைக்காக நான் பார்க்குறேன், இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பீமன் நான் கொண்டு விட்டுட்டு வரேன் நான் மாப்பிள்ளைய. ஏன் அவருக்கு வழி தெரியாதா போகிறதுக்குன்னா? இல்லை பந்துக்கள்லாம் கொஞ்சம் தூரம் கொண்டு விடணும்னு இருக்குன்னா. சரி போன்ட்டான், அவன் எதாவது பண்ண போகிறான்னு தெரியும், கொல்ல மாட்டான், கொல்லாதேன்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே. இவன் கொண்டு போய் அவனை 5 குடுமி வச்சு தலையில் ஒரு அவமானப்படுத்துறதுன்னா அந்த காலங்கள்லாம் தலையை மொட்டை அடித்து விட்டுருவா. அப்படி இல்லைன்னா 5 குடுமி வைப்பான். ஒரு குடுமிக்கு இதில் செம்பரத்தம்பூ மாலை போட்டு இது மாதிரிலாம் அவனை பரிபவம். செம்பரத்தம்பூ வரணும், அதில் மாலை வந்து போட்டு அவனை அவமானப்படுத்துறதா இருக்கும். போட்டு அவனை அனுப்பிச்சி வைக்க அவன் போய் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி மேலே மகாபாரத யுத்தத்தில் ஒரு நாள் பங்கெடுத்துட்டு போகிறான். இங்கே இப்படி உட்காந்துருக்கிற சமயத்தில் மார்க்கண்டையர் வரார். ஏதோ ஒரு விஷயமா அவரை பார்த்து கேட்கிறார் தர்மபுத்திரர். ஜெயத்ரதேன ச புனः வனாச்சாபிஹிதா பலாத் அஸ்தி சீமந்தினி காச்சித் திருஷ்டபூர்வாபி வா ஸ்ருதா. எவ்வளோ பெரிய உத்தமி எங்களுடைய பத்னி திரௌபதி. இவளால் தான் நாங்கள் எல்லாருமே விடுபட்டோம் சூதாட்டத்திலேருந்து. இவள் தான் எங்களை விடுவிச்சா அடிமைத்தனத்திலேருந்து. இவள் வந்தப்புறம்தான் எங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷங்கிறது. இவள் வந்தப்புறம்தான் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது. எங்களுக்கெல்லாம் பிராணம் போல உள்ளவர். இவளை நாங்கள் காப்பாற்றணும். சாஸ்திரங்களில் ஒரு பத்னியை பர்த்தா காப்பாற்றணும், பர்த்தா பரிக்கணும். பர்த்தா அந்த பத்னியை ரட்சிக்கிறதுக்கு பரணம் பண்ணுறதுனால தான் அவனுக்கு பர்த்தான்னு பெயர். ரிங் பரணேன்னு தாத்து, அவன் பரிக்கிறான்னு.
அதில் அவன் தப்பு பண்ணினான்னா அவன் பாப்பி அவன். ஏன்னா அக்னி சாட்சியாக அதை சொல்லியிருக்கான். உன்னை நான் பிடிக்கிறேன், உன்னை வெறிக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஒப்பந்தம். இது காமத்துக்காக உள்ள வாழ்க்கை இல்லை. நாய் நரியில் காமத்துக்காக வாழணும். வசுதேவரையும் தேவகியும் கல்யாணம் பண்ணி 1 மணி நேரத்தில் ஊர்வலத்தில் அசரீரி வாக்கு சொன்னதுன்னு கம்சன் வெட்ட வந்துட்டான். தேவகூதிய வசுதேவருக்கும் தேவகூதிக்கும் கல்யாணம் நடந்தது. 1 மணி நேரம் ஆகும். இவன் வாழ முடிவு வெட்ட வந்ததை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அலறி அடிச்சு ஓடி போயிட்டான். அது மாதிரி வசுதேவரும் ஓடி போக வேண்டியதானே. இவன் கொண்டுட்டா என்ன பண்ணுறான் அப்படின்னு பயந்து ஓடி போயிருக்க வேண்டியதானே. கொட்டா வெட்டாதரா கம்சா, இவனோட சகோதரி இல்லையா? ஏஷா தவானுச்சா பாலா கிருபனா புத்திரிகோபமா ஹந்தும் நாருகசி கல்யாணி இமாம்தும் தீனவத்சலா. இவ சின்ன குழந்தை இல்லையா? கல்யாண கோலத்தில் இருக்கா. இவ பொம்மநாட்டி இல்லையா? உன்னுடைய சகோதரி இல்லையா? இவளை வெட்டலாமானி அப்படின்னு அவன் காலை பிடிச்சின்னு மண்ணாடுறான். இப்படி ஒரு அபிமானத்துக்கு அந்த தேவகூதிட்ட வசுதேவருக்கு அபிமானம் வரத்துக்கு என்ன காரணம்? அவளோட என்ன 10 வருஷம் குடும்பம் நடந்துட்டாரா? இல்லை 1 நாள் 2 நாள் காமசுகத்தை அனுபவிச்சிருக்காரா? எதுவுமே கிடையாது. 1 மணி நேரம் கூட ஆகும் கல்யாணம் ஆகி. பின்ன இத்தனை வாஞ்ச, இத்தனை அபிமானத்துக்கு மந்திரம். அந்த மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ண, அதுக்கு தான் அக்னி சாட்சியா தெய்வ சாட்சியா அதை பண்ணணும். அந்த ஒரு பொறுப்பு பர்த்தாவோட கடமை. அந்த ஸ்திரீயை கண்கலங்க விட்டு தவிக்க விட்டான் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வேணா அது தெரியாமல் இருக்கலாம். பொதுவாக அபத்தியம் பண்ணுறதே எவ்வளமாக இருக்குது. வயசான அப்புறம் அபத்தியம் பண்ணால் உடனே தெரியும். வடையை சாப்பிட்டான்னா சாயங்காலமே லூஸ் மோஷன் ஆகும். நல்ல எவ்வளமாக இருக்கிறதே அபத்தியம் பண்ணிகிட்டே வந்தான்னா உடனே தெரியாது. பின்னாடி ஒரு நாளைக்கு படார்னு உடம்பு டவுன் ஆகிற மாதிரி பாபங்களை பண்ணிட்டு வரத்தே இப்போ தெரியறதோ இல்லையோ பரம்பரையில் தெரியும். அது எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்றது. எங்கெங்கெல்லாம் ஸ்திரீகள் பூஜிக்கப்படுறார்களோ அங்கதான் தேவதா சாநித்தியம் இருக்கு. அந்த குடும்பத்துல தான் இப்படிலாம் வருத்தப்பட வச்சு அழ விட்டு கதற அடிச்சு கலங்க அடிச்சான்னு சொன்னா தானி கிருத்தியாக நீ வா அப்படின்னா மனு அந்த குடும்பமே நாசமா பண்ணும். அதனாலதான் நம்ம ஜாதகத்தை சந்தியில நிற்கிறான். நம்ம பார்க்கறமே, நமக்கு ஒருத்தர் வந்து கஷ்டம்னு சொல்றதே வருத்தம் வந்தாலும் ஜாதகத்தை பார்த்தா அந்த அயோக்கியத்தனம் முழுக்க தெரிகிறது. சும்மா ஒன்று 2 விஷயம் இல்லை, அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கா. அதுக்குள்ள பலனாவாவா அனுபவிச்சுதானே ஆகணும். இன்னைக்கு வேணா நம்ம வருத்தப்பட்டு சமாதானம் சொல்லலாமே தவிர சும்மா இருக்கிறதே ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துடுவாங்க. உப்பத்தினவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதுலேயும் இதெல்லாம் மகாபாபங்கள். நம்முடைய பொறுப்பு, நம்மளுடைய தர்மத்தை எந்த காலத்திலையும் நாம் அதுலேருந்து நழுவணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு காம சுகத்துக்கு நீ இப்படிலாம் அயோக்கியத்தனம் பண்ண போறேன்னா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? பொழுது விடுந்தா ஒத்தையோட இருந்து போலாமே. ஒரு பொறுப்பு எடுத்துட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொறுப்புல உள்ளவனா இல்லையா? கணவன்கிறவன் அந்த பொறுப்புல உள்ளவன். எந்த சூழ்நிலையிலையும் மனைவியை காக்க வேண்டிய கடமை உள்ளவன் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா இந்த திரௌபதி தான் எங்களை காப்பாற்றிருக்கான். இதுதான் இவனுடைய மகிமை. பதிவிரதா மகாபாகா யதேயம் த்ருபதாத்மஜா. இது மாதிரி உலகத்தில் ஒரு உத்தமி உண்டா? மகாபதிவிரதைகள் உண்டா அப்படின்னு கேட்கிறார் தர்மபுத்திரர். அதுக்கு மார்க்கண்டேயர் சொன்னார், ஸ்ருணுராஜன் குலஸ்திரீனாம் மகாபாக்யம் யுதிஷ்டிரா சர்வமேதத் யதா ப்ராப்தம் சாவித்ரியா ராஜகன்யயா. இதுதான் குலஸ்திரீக்கள் பதிவிரதைகளுடைய மகிமை. மேலோட்டமா பார்த்தா அவர்கள் அவளைகள் மாதிரியும் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்கா மாதிரியும் அவர்களுக்கு தனியா பூஜை தபஸ் எல்லாம் இல்லாதது மாதிரியும் அவர்கள் அடிமை மாதிரி நமக்கு தோணும். அந்த பாதிவிரத்தியம்ங்கிற அந்த தபஸே அவர்களை உயர்ந்த நிலையில வச்சிருக்கு. தனியா அவர்கள் பூஜை ஜபம் பாராயணம் ஹோமம் இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அனசூய அப்படிங்கிற ஒரு பதிவிரத்தை நலாயினின்னு ஒரு பதிவிரத்தை வந்து நமஸ்காரம் பண்ணினார்.
நான் ஒரு சாபத்தை அடைஞ்சுட்டேன். மாண்டவியர் ஒரு மகரிஷி என்னை சபிச்சுட்டார். அது ஒரு உள்கதை பெருசு. இந்த மாண்டவியரோட கதை முன்னாடி வந்து ஆரம்பிக்கிறது, பாரதம் ஆரம்பிக்கிறது. அவர் சபிச்சுட்டார். என்ன சபிச்சார்னா, ராத்திரியில் சபிச்சிருக்கார். 10 மணிக்கு இந்த சாபம். நாளை காலையில் பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானத்தே நீ வைதவியத்தை அடைவாய், நீ விதவையா ஆயிடுவாய் அப்படின்னு சபிச்சுட்டார். இவள் 12-1 மணிக்கு வந்து அனசூய வீட்டு கதவை தட்டி காலை பிடிக்கிறார். என்னை இது மாதிரி சபிச்சுட்டார், நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. கவனிச்சு கேட்கணும் கதையை. நலாயினியே மகாபதிவிரதை தான். நலாயினியுடைய பர்த்தாவும் மகா தபஸ்வி. இன்னும் அநேக தபஸ்விகள் இருக்கார். அனசூயோட பர்த்தாவான அத்ரியும் மகா தபஸ்வி. அத்ரியோட காலில் போய் விழல, மகாபதிவிரதையான அனசூய காலில் விழலாம். எனக்கு வைதவியம் வரணும்னு சொல்லிட்டாங்க, நீ தான் என்னை காப்பாற்றணும். அனசூயை அப்படியே தடவி கொடுத்துட்டு என்ன சொன்னார், பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமாச்சுன்னா நீ விதவையா போயிடுவாயின்னு சொல்லியிருக்கார். பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானால் தானேன்னார் அவன். பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானால் தானே நீ விதவை. ஒரு பதிவிரதைய சுமங்கலிய அமங்கலியா பண்ற சூரியன் உதயமே ஆக வேண்டாம். தசராத்திரம் கிருதா ராத்திரி சேயம் மாதேவத்தே நபா. அத்திரி சொல்றார் ராமபிரான்ட்ட, உங்க அம்மா ராமா மாதா போல எப்பேற்பட்டவள் தெரியுமா? தசராத்திரம் கிருதா ராத்திரி, 10 நாள் சூரிய உதயம் இல்லாமல் இருந்தாள். உதயமான ஒண்ணுமே சொல்லல அவள், உதயமானாதானே என்றாள். அதோட முடிஞ்சு போச்சு. சூரியனே உதயமாகல. அப்புறம் தேவதைகள்லாம் வந்து சேர்ந்து மண்ணாடி இப்படிலாம் இல்லாமல் இருந்தால் அந்த சைக்கிளே கொலாப்ஸ் ஆகிடும். அதெல்லாம் கரெக்டா. இவளுக்கு என்ன பதில்னு கேட்டான். இவள் வந்து சுமங்கலியா இருப்பாள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை சரி பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி அந்த சரித்திரத்தில் அப்புறம் அவள் சுமங்கலியா இருந்தால் நலாயினின்னு சரித்திரம். பதிவிரதைகளுக்கு அப்பேற்பட்ட மகிமை. சர்வமே மகாபாகியம் யுதிஷ்டிரா. எதை வேணாலும் அடைய முடியும் பாதிவிரத்திய தர்மத்தினால. நீ என்னமோ உங்களை காப்பாத்தினான்னு சொல்லையே, போன உயிரை மீட்டு கொண்டு வந்தால்தான் யுதிஷ்டிரா ஒரு பதிவிரத்தை. சாவித்ரியா ராஜகன்யா, இறந்து போன கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தால். எங்கேயாவது நாம் கேள்விப்பட்டிருக்குமா? அப்பேற்பட்ட உத்தமி அவள். சரித்திரம் சொல்றேன் கேளு. ஆசீன் மத்ரேஷு தர்மாத்மா ராஜா பரமதார்மிகா பிரம்மண்யஸ்ச மகாத்மா ச சத்யசந்தோ ஜிதேந்திரியः பார்த்திவோஸ்வபதிர்நாம சர்வபூதஹிதே ரதः அதிக்ராந்தேன வயசா சந்தாமமுபஜத்னிவானி अपत्योत्पादनार्थञ्च तीव्रं नियममास्थितः कृत्वा शतसहस्रञ्च सावित्र्या राजसत्तमा पूर्णे त्वष्टादशे वर्षे सावित्री तुष्टिमभ्यगाते अग्निहोत्रार्थमुत्थाय हर्षेण महता विद्विता. மதுர தேசம்னு ஒரு தேசம். பொதுவாக இன்னைக்கு கதை சொல்றது அப்படின்னா எந்த நாடு நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு ஒரு ஆப்பேது போல இந்த பாரத தேசம் 56 தேசங்கள். அகண்ட பாரதம் அப்படிங்கிறது 56 நாடுகள் கொண்டது. இந்த பக்கம் மேற்கு வடக்கில் அடுத்து இந்த பக்கம் போட்டோம்னா ஆப்கானிஸ்தான் வரையும், இந்த பக்கம் எடுத்தோம்னா மியான்மர், தாய்லாந்து, பங்களாதேஷ், இந்த சைடெல்லாம் இதெல்லாம் பாரத தேசம் தான். எல்லாம் அகண்ட பாரதம். இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டாலே இப்போ தானே தமிழ்நாடு. முதல்ல 3 நாடுன்னா அது சோழ தேசம், பாண்டிய தேசம், சேர தேசம். கேரளாவுன்னு ஒரு நாடு கிடையாது தனியா. சேர தேசம் அதுலேயே 2 வகை உண்டு. கேரளா அந்த கோயம்புத்தூர் சைடு வழியா உள்ள போகிறோம் பாருங்க, அதுலேருந்து ஆலப்புழா பரியந்தம் சேர நாடு. அந்த பக்கமாக திருவனந்தபுரம் வழியா உள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னால் பாண்டிய நாடு. இப்படி இருந்திருக்கு அந்த காலங்களில்.
இதுலேருந்து வரலையா? இப்போ வரல. அதனாலேயே கேரளாவில் இந்த தமிழ்நாட்டு பிராமணால ரெண்டா பிரித்து பேசுவான். பாண்டி நாட்டுக்காரா பரதேசிக்காரான்னு ரெண்டா சொல்லுவாங்க. தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து வந்த வாழ்க்கெல்லாம் பரதேசின்னு பேர், அந்த பக்கமாக வந்த வாழ்க்கெல்லாம் பாண்டி நாட்டுக்காரான்னு பேர். அந்த கேரள பிராமணானே ரெண்டு பகுதி. திருவனந்தபுரம் அந்த சைடெல்லாம் பாண்டிய நாட்டுக்காரா, இந்த பாலக்காடு இந்த பெல்டெல்லாம் தஞ்சாவூர் ஜில்லாக்காரா. அதனாலேயே இன்றைக்குமே இந்த பாலக்காடு சுற்றி உள்ள அத்தனை பேரையும் எடுத்தோம்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் தான் அவளுக்கு குலதெய்வமே இருக்கு. ஒரு காலத்தில் அந்த மாலிக் கபூர் படையெடுக்கும் போது போன வாய்வாலாம். அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த பிராமணாலே வேற. இப்போ இஞ்சியுமே தமிழ்நாடே அப்படி தான். இங்கே வந்த வடமா வாத்தியமா மிருகச்சரம் இவ எல்லாருமே வந்தவா தான். தமிழ்நாடு 1200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவா தான். ஒரிஜினலாக இங்கே பிராமணன் இருந்தவாளுக்கு சோழ தேச பிராமணான்னு பேர். சோழதேஷ் பூர்வ சிகால்னு சொல்கிறது அவளை. இப்படி நாம் குடுமி வச்சுருக்கோம் பார்த்தியா, அவள் அப்படி வச்சுருக்க மாட்டா, இங்கே வச்சுருப்பாவா மேலே. ஒன்று சிதம்பரம் தீட்சிதாவில் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிப்பாவா, இந்த பக்கமாக கட்டிப்பா. இது மாதிரி இருக்கும். இன்றைக்குமே ஆழ்வார்களில் சில பேரை பார்த்தோம்னா, ஐயங்கார்கள்லேயே சில பேரை பார்த்தோம்னா இந்த குடுமையானது இப்படி வரும். நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு முடிச்சுக்கிறோமே அது மாதிரி இருக்கும் அவளுக்கு. இவாளுக்கு சோழதேச பிராமணான்னு பேர். அதெல்லாம் சிஷ்டாச்சாரத்தில் அத்தனை விஷயம் இருக்குது. அது ஒரு ஆச்சார அனுஷ்டான விஷயத்துக்காகவே தான் உடனே நீ வசதி நான் வசதி சண்டை போடுறதுக்கு இல்லை. ஐம்பத்தி 6 தேசங்கள் மதுர தேசத்துக்கு, அதில் ஒரு தேசம் மதுர தேசம். அந்த மதுர தேசத்துக்கு அதிபதி அசோபதினு பேர். பிரம்மண்யஸ்ச மகாத்மாச்ச சத்யசந்தோ ஜிதேந்திரியா. உத்தமன், வேதாத்தியனம் பண்ணினவன், சத்தியசந்தன், புலனடக்கம் உள்ளவன், மகா தர்மாத்மா. எல்லாம் இருந்தும் அவனுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லையேங்கிறது பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு பாவத்தினுடைய அடையாளம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அப்படி பொருந்தாது. அதை திரும்ப திரும்ப நம்ம மனசுல வாங்கிக்கணும். மகா உத்தமாலா இருந்து, தபஸ்வியா இருந்து, புண்ணியாத்மாவா இருந்து குழந்தை பிறக்கலன்னு சொன்னால் அது பாபத்தினுடைய அடையாளம் இல்லை. அந்த மாதிரி உத்தமர்கள்ட்ட பிள்ளையா பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணினவும் ஒருத்தரும் இல்லை. புரியுற மாதிரி சொல்றேன். 1000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துக்கார் ஒருத்தர். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 1000 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்துட்டார். அவருக்கு ஒரு புள்ள பிறந்தான்னா பிறக்கிற அன்னைக்கே அவன் எத்தனை ரூபாய்க்கு சொந்தக்காரன்? 1000 கோடி. 1000 கோடிக்கு அவன் சொந்தக்காரன் தான் பிறக்கிற அன்னைக்கு. அப்போ அவருக்கு பிள்ளையா பிறக்கிறவன் 1000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான்னா அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தாதானே அவருக்கு பிள்ளையா பிறக்கணும். இது மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்ன பாவம் பண்ணினானோ அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி இல்லை. இது மாதிரி புண்ணியம் பண்ணி அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிற அளவுக்கு ஒருத்தர் புண்ணியம் பண்ணல. பிச்சைக்காரன் தரித்திரனுக்கு குழந்தை பிறக்கிறது என்ன பாவத்தை நிறைய பண்ணியிருக்காள். அதான தோஷேன பவே தரித்திரா தாரித்திர தோஷேன கரோதி பாப்பம்னு ஒரு ஒரு கஷ்டப்படுற இடத்துல குழந்தையா பிறக்கிறதுக்கு பாவத்தை எல்லாருமே பண்ணியிருக்கிறதுனால சகஜமா குழந்தை பிறக்கிறது. உத்தமர்களுக்கு, புண்ணியாத்மாக்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு யாரும் புண்ணியம் பண்ணல. இல்லை அவதார புருஷர்களா பிறக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதிக்கிராந்தேன வயசா, அந்த வயசெல்லாம் தாண்டி போயிடுது. இந்த அஸ்வபதிக்கு குழந்தை பிறக்கல. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளுடைய முயற்சியை கைவிடவே கூடாது. இது இப்பதான் நடக்குமா, இதுக்கு மேல நடக்காதா அப்படின்னு நினைச்சோம்னா முட்டாள்தனம். கௌசல்யக்கு ஜோசியாலும் குழந்தை பிறக்காது உனக்குன்னு சொன்னான். வைத்தியாலும் குழந்தை பிறக்காதுன்னா நீ வைத்திய உன்னோட வயசு தாண்டி இருக்கும். குழந்தை பிறக்கிற வயசுலாம் உனக்கு தாண்டியாச்சு, உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அதன் பிறகும்
ரங்கநாதனை பூஜை பண்ணுறதை அவன் நிறுத்தணும். என்ன ஜோசியாலோ வைத்தியாலோ என்ன தெய்வமா இவா சொன்னா அப்படியே நடக்கிறது. பகவத் கிருபை அப்படின்னு இருந்தால் நிச்சயமா பிறக்கணும்னு சொல்லிதான் பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம்னு ரொம்ப நாளைக்கு ரங்கநாதனை இந்த துளசியை வச்சு நித்தியப்படி பூஜை பண்ணுவானாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதனாலேயே இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரிய பெருமானுடைய விக்கிரகத்தில் உடம்பே ரொம்ப தேஞ்சியே இருக்கும். அதுலேயும் அந்த காலை பார்த்து எல்லாம் ஒரே மேடும் பள்ளமுமா இருக்கும். இது என்னத்தினால வந்தது அப்படின்னு கேட்டால் அங்கே இப்போ இருக்கிறவாளுக்கு தெரியாது. வயசானவாளாக இருந்தால் சொல்லுவாள், இது இப்போ உள்ளது இல்லை, இது அயோத்தியிலேருந்து வரும்போதே அந்த ரங்கநாதர் இப்படிதான் இருந்தான்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். என்ன காரணம்னா இந்த காம்பாஞ்ச கிருஷ்ண துளசி எடுத்து 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 கூட கூட கூடையா கௌசல்யனுடைய காலத்தில் அந்த ரங்கநாதனுடைய திருவடியில போட்டே அந்த கால் தேஞ்சு போயிடுது. ஓம் கௌசல்யாராதித சரணாய நமஹா. பகவான் ஒரு நாளைக்கு கணக்கெடுத்து பார்க்கிறான், இந்த கௌசல்யோட பூஜைக்கு என்ன பலன் கொடுக்கறதுன்னு புரியல. வைகுண்டம்ன்றதுலாம் ரொம்ப அல்பமாக இருக்கு இவ பண்ணின பூஜை. அதுக்காக தானே வந்து புத்திரனா பிறந்தார் அப்படின்னு பாயச ரூபத்தில் வந்தார். அந்த அந்த டயல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்படுறோம். இன்னைக்கு சொன்னால் சந்தேகப்படுவார். இன்னைக்கு இதோ இப்போ நிரூபிக்கிறது சயின்ஸ் எல்லாம் 70 வயசுல வேணும்னா குழந்தைய பெற்றுக்கலாம்னு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நமக்கு எல்லா தாடியும் மீசியும் வச்சுட்டு சிகரெட்டை குடிச்சுன்னு சொன்னால் தான் நமக்கு எல்லா வீபூதி குங்குமம் மஞ்ச கச்சம் குடுமின்னு சொன்னால் நம்ப மாட்டேல. நம்ம மகரிஷிகள்லாம் சொன்னால் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சாஸ்திரம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நான் பேசும்போது என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்லாமல் சாஸ்திரத்துலேருந்து நான் சொன்னால் நீங்கள் நம்பணும். நான் என்னுடைய அபிப்பிராயம்னு சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை நான் சொல்கிறேன். சாஸ்திரத்தை எழுதி வச்ச மகரிஷிகளும் பரம சுத்தாத்மாக்கள். இன்னது பண்ணினா இந்த கிடைக்கும்னு அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது பொய்யாகவே ஆகாது. ஏன்னா அவளுக்கு 2 காரணத்தினால. ஒன்றும் அவளுடைய தபசு, மற்றொன்று சுயநலம் இல்லாத தன்மை. இந்த பாவத்தை போக்கிக்கிற வழியில முக்கியமான வழி பல வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப விசேஷமானது உபநயனாதி சம்ஸ்காரமான சந்தியாவந்தனாதி பண்ணக்கூடிய வாளுக்கு உள்ளது அது காயத்ரி ஜபங்கள். அந்த காயத்ரி ஜபம் அதுக்கு மேல பரிகாரமே கிடையாது. பிரதிகிரகாத் அன்னதோஷாத் பாதகாத் உபபாதகாத் காயந்தம் திராயத்தை யஸ்மாத் காயத்ரி தியபிதீயத்தே அப்படின்னு சகல விதமான பாவத்தையும் போகும். ஒரு மாசம் போல ஒருத்தன் சகசிராவர்த்தி 1008 முறை காயத்ரி ஜபம் இந்த சந்தியாவந்தனத்தோட சேர்த்து பண்ணக்கூடாது. ஒன்றும் பிராம முகூர்த்தத்தில் பண்ணணும், 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பண்ணணும். அல்லது சங்கம காலத்தில் பண்ணணும், கார்த்தால ஒரு 7:30 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ள பண்ணணும். எப்போ பண்ணினாலும் நின்று பண்ணணும், பார்க்க மூடின்னு பண்ணணும். பஞ்சாவசான காயத்ரி பஞ்சபாத்தக நாசினி 5ஆக பிரித்து காயத்ரியை ஜபம் பண்ணணும். பிரணவம் தனி, யாகத்தி தனி, மந்திரத்தை 3 பாகமாக பிரித்து பண்ணணும். ஒரு மாதம் ஒருத்தன் பண்ணினான்னா இந்த பாம்பு சட்டையை உரிக்கிறது பாருங்க, கிராமத்தில் இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே தான் யூடியூப்ல இருக்கு. அந்த சட்டையை உரிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சட்டையை உரிக்கிறதுன்னு அதுக்கே தெரியாது. அந்த சந்தர்ப்பம் வரத என்ன ஆகும், ஏதாவது ஒரு முள்ளில் மாட்டிக்கும். அது இப்படி மாட்டின உடனே அப்படி சகஜமாக அப்படி வெளியில் போயிடும். எப்படி அந்த பாம்புடைய சட்டையானது அதுக்கு சிரமமே இல்லாமல் உதிக்கப்படுகிறதோ அதுபோல நம்மளுடைய பாபங்கள் நம்ம விட்டு போயிடுங்கிறார் மனு. தொகு அகிரீவ விமுச்சியத்தே அப்படிங்கிறார். இந்த பரிகாரத்தை பண்ணுவோம்னா நீ பண்ண மாட்டா யாருமே. ஜாதகத்தை இடத்துல வந்து பிரச்சனைன்னா நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணுவோம், அதை பண்ணாதான் அவளுக்கு திருப்தி. ஹோமம் பண்ணுறதை நான் தோஷம் சொல்லலை. சந்தியாவந்தனம் பெரிய விஷயமாச்சு, காயத்ரி பெரிய விஷயமாச்சு, அதை அவசியம் பண்ண வேண்டாம். நம்ம மகாபிராயசித்தமான இருக்கு. அந்த அந்த காயத்ரியை இவன் பண்ணுறான். என்னவோ பாவத்தினால குழந்தை பிறக்கல, அதை சரி பண்ணிக்கணும்னு
நித்தியப்படி 100 ஜபம் மட்டும் இல்லை, ஹோமமும் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு அந்த ஹோமகுண்டத்திலேருந்து ஒரு பெண் வெளியில் வந்துட்டான். அக்னிஹோத்ரா சப்தாய, அவன் அக்னிஹோத்திர அக்னியிலேயே பண்ணுறான். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகமனீயம் அப்படின்னு இருக்கு. அந்த தட்சிணாக்னியோ ஆகமனீயத்தையோ எடுத்து கார்கபத்தியத்தில் பண்ணக்கூடாது காமிய ஹோமங்கள். தட்சிணாக்னி அக்னியையோ அல்லது ஆகமனீய அக்னியையோ எடுத்து வச்சு அதில் நாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவன் பண்ணினதுனால அதுலேருந்து வெளியில் வரான். வருஷேன மகதான்விதா வரம் ரிணீஸ்வாஸ்வபதே, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, வம்ச விருத்தி ஏற்படணும் அப்படின்னா. புத்திராமே பகவோ தேவி பவேயுஹு குலபாவனாஹ துஷ்டாசி யதி மே தேவி வரமேகம் ரிணோம்யஹம். பல குழந்தைகள் பகவோமே எண்ணிலடங்கா குழந்தைகள் வேணுங்கிறான். இப்படிலாம் ஒரு வரன் கேட்பாளான்னு நமக்கு தோணும். அப்படிதான் பெற்றுக்கணும். ஈஸ்வர கிருபையினாலும் அப்படிதான் அடையணும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நல்லவாள்லாம் குழந்தைய பெற்றுக்க தயங்குறதுனால தான் நல்ல ராஜ்யத்தை தீர்மானம் பண்ண முடியாத நிலையில நாம் இருக்கோம். நல்ல தேசம் அமைக்க முடியாத நிலையில நாம் இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்லவன் இருந்தால் அவனை சுற்றி உள்ளவனெல்லாம் நல்லவனா பண்ணலாம். குழந்தையை காப்பாற்ற முடியுமா? யாரை காப்பாற்றுறாரு? நான் தான் நினைச்சுக்கிறேன், அந்த காலங்கள்லாம் இந்த குழந்தை பெற்றுக்காம இருக்கிறதுக்குள்ள வழியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஒரு 15 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு 30 வயசு பிறகு குழந்தை பிறந்துட்டே இருக்கவாங்க. வருஷம் மழை பெய்யறது இல்லையே, கரெக்டாக குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தையெல்லாம் வளரலையா? அந்த குழந்தையெல்லாம் ஆரோக்கியமாக இல்லையா? போஷாக்கா இல்லையா? அந்த குழந்தையெல்லாம் சௌக்கியமாக இல்லையா? என்ன அவள் அப்படியே பெரிய சிரமமே கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு நிர்பந்தப்படுத்திட்டாள். அந்த குழந்தைகளுக்கு மருந்தோ அதை நம்மளுடைய ஒரு மூடத்தனம். அது சாதம் அடிக்கிற கஞ்சியை எடுத்து போட்டுவாள் சகஜமாக. அதில் உள்ள தெம்பு எதுலையுமே கிடையாது. அவ்வளோ அப்படியே அந்த புரிகிற அவன் சொன்னால் எண்ணெய் குடத்தை பிடிங்கி விட்டா மாதிரிப்பா முழு குழந்தை பார்க்கலாம். பெருசா சாப்பிட்றதே பருந்தாங்க கொடுப்பா, மோருந்தாங்க கொடுப்பா. ஒரு வேசம் நிறைய சாதத்தை பயந்து வச்சா பாட்டி மாதிரி வாசலுக்கு வந்தாங்கன்னா பாட்டி 1 மணி நேரம் அவன் அந்த பயந்து சாதம் கொடுத்து முடிக்கிறது. நீங்கள் அப்படி இல்லாமல் குழந்தைகளை வளர்க்குறா. அவ்வளோ அழகாக குழந்தைகள் வளரும். குழந்தைகளோட ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைகளாக அதுவே வளர ஆரம்பிச்சோம். எனக்கு பல குழந்தைகள் வேணும். அதுக்கு அவள் சொன்னால் அம்பாள், முதல்ல உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும், அதன் பிறகு மற்ற குழந்தைகள் வரும். கன்யா தேஜஸ்வினி சௌமிய க்ஷிப்ரமேவ பவிஷ்யதி உத்தரம் நச்சதே கிஞ்சித் யாஹர்த்தவ்யம் கதஞ்சனா. இப்படி அனுகிரகம் எடுத்து அவளால் இந்த குடும்பம் வளரும்னு சொல்லிட்டு அந்தர்தானமாயிட்டாள் அம்மா. ஒரு காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. பிராப்தே காலே சுசுவே கன்யாம் ராஜீவலோச்சனம் சாவித்ரியா பிரீதயா தத்தா சாவித்ரியா ஹுதயா ஹ்யவி சாவித்ரீத்யேவ நாமாஸ்யாஹ சக்ருர் விப்ராஸ்ததா பிதா. இந்த காயத்ரிக்கு காலவேளையில காயத்ரின்னு பேர், மதியத்தில் சாவித்ரின்னு பேர், சந்தியா காலத்தில் சரஸ்வதின்னு பேர். இப்படி பிரிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக அதுக்கு பெயர் சாவித்ரி தான். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அந்த தேவதைக்கு ஒரிஜினல் பெயர் என்னன்னா சாவித்ரின்னு தான் பெயர். ஏன்னா சவிதா அப்படின்னு சூரியனுக்கு பெயர். சவிதா ஸ்ரீய பிரசவிதா ஸ்ரீயமேவாப்னோதி அப்படின்னு வேதம் சொல்றது. அவனுக்கு சவிதான்னு எதனால பெயர் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீய பிரசவிதா. அவனை உபாசிக்கிறவர்களுக்கெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு நான் கதை சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த பேரை வச்சுன்னு விவகாரம் பண்ணுறவாளுக்கு எல்லாமே 15 வருஷம் ஆட்சியிலும் பணம் ஃப்ளோ எவ்வளோ இருப்பாரு. ஃபண்ட் சவிதா ஸ்ரீய பிரசவிதா ஐஸ்வர்யம் கொட்டு. சூரியனை உபாசிச்சா
அந்த தேவதையோட மந்திரம் இது. சவித்ரி தேவதாகமான மந்திரமா இருக்கிறதுனால சாவித்ரின்னு பெயர். இப்ப காயத்ரின்னு நாம் சொல்றோம், சத்த முன்னாடி சொன்ன பாருங்க. யார் இந்த மந்திரத்தை கானம் பண்றாலோ, கானம்னா பாடுறது சொல்றது, அவர்களை இவள் ரட்சிக்கிறவங்கிறதுனால காயத்ரின்னு பேர். பிரதிகிரகா தன்னதோஷாத் பாத்தகா துபபாதகா காயந்தம் திராயதே யஸ்மான் காயத்ரி விதியது. ஒரிஜினல் பெயர் சாவித்ரி தான். அந்த சாவித்ரிய பூஜை பண்ணி, அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி, அந்த மந்திரத்தை ஹோமம் பண்ணி, அந்த தேவதையே பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தை பிறந்ததுனால சாவித்ரியா பிரீதையா தத்தா சாவித்ரியா ஹுதயா புவி சாவித்ரி தேவ நாமாஸ்யாக. இந்த குழந்தைக்கு சாவித்ரி அப்படின்னு பேர் வச்சுக்கா. காலம் வரத்தே கல்யாணம் ஆகணும் குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பொன் குழந்தையா இருந்தாலும் சரி, நாம் அதை புரிஞ்சுக்கணும். அவ சொல்ற காரணங்கள்லாம் பொருந்தா. ஒரு காலத்துல குடும்பத்துல சில பொறுப்புகள் இருக்கும். சில சகோதரிகள் இருப்பா, அப்பா இல்லாத குடும்பமாக இருக்கும். இந்த சகோதரிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பார். அது மாதிரி சில பொறுப்புகளால் கல்யாணம் தட்டி போச்சுன்னா விஷயம் வேற. இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் மேலே படிக்கணுமா? படிப்புக்கு முதல்ல எல்லையே கிடையாது. அதுவும் லௌகிக படிப்பை பற்றி கேட்கவே வேண்டாம். நீ என்ன படிக்கிறியோ அந்த படிப்பை நீ முடித்த உடனே அதுக்கு வேல்யூ இல்லாமல் தருது. அதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. விதவிதமாக படிக்கிறான். இந்த படிப்பு படித்தா போகிறோம்னு நினச்சி படிப்பு முடித்த உடனே அது இது போராதுன்னு தோணுது. இதுக்கு மேலே படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கணும். அவங்க கட்டத்துக்கு கொண்டு படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், செட்டில் ஆகணும் அப்படின்னா என்னன்னு கேட்டால், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் என்ன அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணி ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு ஸ்திரமான உத்தியோகத்தில் இருக்கணும். இந்த மூணுமே நாம் சொல்கிறது ஜாக்கிரதையாக. வீடு வாங்கிடுறோம் லோனில், கார் வாங்கிடலாம் லோனில். இந்த ஸ்திரமான உத்தியோகம் பாருங்க, அதில் தான் பிரச்சனையே. அந்த உத்தியோகம் ஸ்திரமாக இல்லையான்னு அவனுக்கே புரியாது. லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாத்தியம் உள்ளவனாக இருந்தாலும் சாயங்காலத்தோடு போயிட்டுவான்னு சொல்கிறவா எத்தனை பேர் இருக்கா? அன்றைக்கி நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்கிற கம்பெனிகள் எவ்வளோ இருக்குது? எந்த உத்தியோகமும் நிரந்தரம் கிடையாது. அதுக்கு மேலே வயசாகி குழந்தை பற்றினா பைத்தியக்காரங்க. 30-35 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகுறதுன்னா இவன் சட்டத்துக்கு இவனுக்கு உள்ள உடம்புல உள்ள தெம்பெல்லாம் 50 வயசானோட போயிடுச்சு. 50-55 வயசில் வேடி இருக்கான் பார்க்குறது, டொங்கு விழுந்த மாதிரி. அதுக்கு மேலே தான் தலைக்கு மேலே அத்தனை காரியம் இருக்கணும். அந்த காலத்தில் 45 வயசுக்குள்ள பேரம் பேத்து பிறந்துருவாங்க. அந்த பொறுப்புகள் தாண்டி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எப்போ சோர்வு அடையிறோமோ அப்போ தோல் கொடுக்கறதுக்கு குழந்தைகள் இருக்கணும். அதனால தான் மூவற்றில் பெறாத புள்ளை அப்படின்னு சாஸ்திரம். 24 வயசில் புள்ள பிறந்துடும். 24 வயசில் புள்ள பிறந்தாதான் இவனுக்கு 48 வயசு வரைக்கும் அவன் தோல் கொடுப்பான் கரெக்டாக வந்து. அது பொம்மநாட்டு குழந்தை விஷயத்தில் கேட்கவே வேண்டாம். குழந்தைகள் படிக்கணும், ஒரு தன்னம்பிக்கைக்கு படிக்கணும். அதுக்கு மேலே படிக்கணும், இதுக்கு மேலே படிக்கணும்னா உடனே அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டேங்கிறான். எந்த கல்யாணத்தை இன்றைக்கி பார்த்தாலும் அந்த பொண்ணு சம்பாதிக்கிறதுல பாதி கூட அந்த பையன் சம்பாதிக்க மாட்டேங்கிறான். அதுவே பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. எத்தனை ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதை தப்பு சொல்லலை, அது சமமாக பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. காலத்தில் கல்யாணம் பண்ணணும் நான் சொல்கிற விஷயம் தான். இன்றைக்கி வேணால் நான் சொல்கிறது அதிகப்படின்னு தோணுமே தவிர, திரும்பவும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் யதார்த்தம்னு வரும் ஒரு காலத்தில். அந்த காலம் வந்து சாவித்திரிக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்னா இவன் ஒரு ஹோமகுண்டத்திலேருந்து வந்திருக்காளோ, அனுகிரகத்தினாலேன்னா வந்திருக்கா. ஒரு ஹோமகுண்டத்திலேருந்து அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தினால வந்திருக்கா. இவள் பார்க்கறதுக்கே ஒரு தேவதை மாதிரி இருக்கா. அதனால யாருமே இவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல விருப்பப்படலை. அழகில்லாமல் இல்லை, பயப்படுறான். ஒரு தெய்வம் இவளை மனுஷ பாவத்தில் நாம் எப்படி விட்டு பழகிறது அப்படின்னு பயப்படுறான்.
அதனால அவன் என்ன சொன்னான், ஒரு நாளைக்கு நகஷ்சித் வரயாமாச தேஜசா பிரதிவாரிதா அயாச்சியமானாஸ்ச வரைஹி த்ரிபதிஹி துக்கிதோ பவதே புத்ரி பிரதான காலஸ்தே நச கஷ்சித் கிருணோதி மாம் ஸ்வயமன்விச்ச பர்த்தாரம் குணைஹி சதுஷமாத்மனஹ. சாவித்திரியை கூப்பிட்டு சொல்றான் அஸ்வபதி, எனக்கும் வயசாயிடுச்சு, உனக்கும் வயசாயிடுச்சு, கல்யாண காலமும் வந்தாச்சு. கல்யாண காலம் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அது ரொம்ப தோஷம். அது 3 பேரை உலகம் நிந்திக்கும். அவன் எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தாலும் உலகம் அவனை தூஷிக்கும், நிந்திக்கும், வெய்யும். யார் 3 பேர் அப்படின்னா, அப்ரதாதா பிதா வாச்சியா வாச்சியஸ்சானுபயன் பதிஹி மிருதே பிதரி புத்திரஸ்தே வாச்சியோ மாதுர ரக்ஷிதா. கல்யாண காலம் வந்தும் அந்த வயசு வந்தும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்பா. அந்த வயசு வந்தாச்சுன்னா பேசாம இருக்கும். கேட்டால் குழந்தைக்கு என்ன அவசரமோ, அவன் வேண்டாம்னு சொல்லு அப்படிதான் சொல்லுவா. நான் ரெடி கல்யாணத்துக்கு கல்யாணம் எப்படி சொல்லுவேன் இந்த பொண்ணாவது. ஒரு வெக்கப்பட்டு நீ தான் இப்போ என்னப்பா அவசரம்னு கேட்டா, இப்போதான்ப்பா காலம்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவன் வேண்டாம்னு சொல்றான்னு என்ன, கொஞ்ச நாள் போச்சுன்னா அவன் தான் தீர்மானம் பண்ணுவான். தீர்மானம் பண்றதை நான் தப்புன்னு சொல்லலை, அந்த தீர்மானம் பண்றது தான் வில்லங்கத்தில் வந்து முடியும். அது அதனால அதுக்கெல்லாம் நாம் வந்து தள்ளி போட முடியுமா? கல்யாண வயசு வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்பா. வாச்சியஸ்ச அனுபயன் பதிஹி, நல்ல உத்தமையான மனைவியை ரட்சிக்காத கணவன். மகாபதிவிரத்தை உத்தமி சத்குல பிரசூத்தையா இருக்கா, அவளை கதரை அடிச்சுட்டு ஒரு மரணாவை வச்சுட்டு அழுவான். பொழுது முடிஞ்சா விளக்கு வச்சு அழுவணும் அந்த பெண். மகாபாபி, இவனை உலகம் உள்ளவருக்கு தூஷிக்கும். மிருதே பிதரி புத்திரஸ்தே வாச்சியோ மாதுர ரக்ஷிதா. அப்பா காலமான பிறகு அம்மாவை ரட்சிக்காத பிள்ளை. இந்த 3 பேரும் எவ்வளோ உலகத்துக்கு நல்லவனா இருந்தாலும் உலகம் அவனை தூஷிக்கும். அப்பா இருக்கிற பரியந்தும் அம்மாவை நாம் எப்படி வேணாலும் அம்மாட்ட நடந்துக்கலாம். அப்பா காலம் ஆயிட்டா அந்த நம்பிக்கை போகக்கூடாது. இவன் நம்மளை கை விட்டுடுவானோ அப்படின்னு அம்மா பயப்படக்கூடாது, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இந்த 3 அப்பா காலமான பிறகு அம்மாவை ரட்சிக்காத பையன், நல்ல மனைவி அமைஞ்சு ரட்சிக்காத கணவன், கல்யாண வயசு வந்து கல்யாணம் அப்பா, இந்த 3 பேரையும் உலகம் நிந்திக்குமா. அதனால நீனே ஒரு கணவனை இச்சா சுயம்பரமா தேடு. சத்திரியர்களுக்கு அது விதிச்சது, திக்விஜயம்னு பேர். அது மீனாட்சி அப்படிதானே கிளம்பி போறாள். அவளை யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவள் போறாள் கிளம்பி. சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். அது மாதிரி இவள் போனாள். சொல்லி இவன் அனுமதி கொடுக்குறான். சாவித்திரி கிளம்பி போறாள். கொஞ்ச நாள் கழிச்சு சாவித்திரி வரா. அஸ்வபதி அப்ப நாரதர் வந்திருக்கார். ஆஜகாமபி துர்வேஷ்ம சாவித்ரி சக மந்திரிபிஹி நாரதேன சஹானி சீனம் சாதிருஷ்ட்வா பிதரும் சுபாம் உபயோः சிரசா சக்ரே பாதோபி சக்ரே பாதோபிவாதனம் உபயோரபி சிரசா சக்ரே பாதாபிவாதனம். வந்த சமயத்தில் அப்பாவும் நாரதரும் பேசிட்டு இருக்கா. அஸ்வபதியும் நாரதரும் 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணினா. நீ நமஸ்காரம் பண்ண உடனே நாரதர் கேட்கிறார், எங்க போயிட்டு வரா குழந்தைன்னு கேட்டார். உடனே அதற்கு அவர் சொன்னார், இச்சா சுயம்பரத்துக்காக நான் தான் அனுப்பிச்சிருக்கேன், அவளை போய் போயிட்டு வரா. சொல்லுமா குழந்தை, நீ போனையா, திக்விஜயம் பண்ணினியா, உனக்கு பிடிச்சதான பர்த்தா அமைஞ்சானா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவள் சொன்னால், நான் பல இடங்களில் பார்த்தேன்ப்பா. சால்வ தேசாதிபதி பேர் ஆசீத் சால்வேஷு தர்மாத்மா க்ஷத்ரியா பிருத்திவீபதி விமத்சேன இதி க்யாதः பశ్చాச்சந்தோ பபூவः. அவனுடைய ராஜ்யம் அவன் கையை விட்டு போயிடுத்து.
அந்த விமத்சேனங்கிற ராஜாவை சத்ருக்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி, மந்திரியே சூழ்ச்சி பண்ணி ராஜ்யத்தை பிடிக்கிட்டான். ஏதோ பண்ணி கண்ணு தெரியாத பண்ணிட்டான். அந்த திவத்சேனனுக்கும் அவன் மனைவி 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. கவனிச்சு கதை கேட்கணும். பஷ்டாச்சாந்தோன்னா பிறக்கிறதேவே கண்ணு தெரியாதவா கிடையாது, பின்னாடி கண்ணு தெரியாம போனவன். ஏன்னா இதெல்லாம் கவனிச்சு கல்யாணம் பண்ணணும். ஹெரிடிட்டியா ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா குடும்பத்தில் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் கவனிக்கணும். அதனால தான் கவனிச்சு மனசுல வாங்கிட்டு பண்ணணும். தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா இப்ப வேணா நல்லா இருக்கலாமே தவிர ஜீன்ல ஏதாவது ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்ததுன்னா 4 தலைமுறை முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் இப்ப ஆக்டிவேட் ஆகுங்கிறார் டாக்டர். குழந்தைகள் விஷயத்துல நாம் கவனிச்சா தெரியும். திடீர்னு குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஊர்ல இல்லாத வியாதி ஒண்ணு வந்ததுன்னா இது பரம்பரையில ஏற்கனவே இருந்திருக்குங்கிறாரு. அதனாலதான் நமக்கு தெரியாத இடத்துல சம்பந்தம் பண்ணக்கூடாதுங்கிறது. ஓரளவு தெரியாத இடங்களை காட்டிலும் அந்த சூழ்நிலைகள் ஒரே மாதிரி வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள நாம் சம்பந்தம் பண்ணும் போதும் ப்ராப்ளம் குறைச்சலாங்க. எல்லாம் அனுசரிச்சுதான் அந்த பிரிவோ இதுவோ கோத்திரமோ குலமோ இதெல்லாம் அதை அனுசரிச்சுதான் வச்சது. இன்னைக்கு சொன்னா அது புரியல. பரமாச்சாரியார் காலத்துல எங்க அப்பாவும் நானும் கல்யாணம் பண்ணும்போது, அது எங்க அப்பாவும் நானும் நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம மாத்திரம்லாம் கன்னிகாதானம்ங்கிற முறையில் பண்ற பழக்கம். எங்க அப்பா சொன்னார், கன்னிகாதானமா கன்னிகை கிடைக்க மாட்டேங்கிறாள். நாங்கள்லாம் கிரகச்சரணம்னு சொல்கிறோம். அந்த பிரிவு கிரகச்சரணத்துக்குள்ள கிடைக்க மாட்டேங்கிறோம். இப்படி உட்காந்து கொண்டுட்டான் தெரியுமா. யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, மெட்ராஸ்லேருந்து தான் வந்ததா. பொண்ணு கல்யாணம் ஆகணும். பொண்ணுக்கு 26 வயசாகுது, பையனுக்கு 30 வயசாகுது. நாங்கள் இந்த பிரிவு, அவன் அந்த பிரிவை அனுமதி கொடுத்தா கல்யாணம் வேஷா பண்ணுவோம். இப்பெல்லாம் அதை பார்ப்பால 26 வயசு 30 வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறா, நீ அவசரப்பட்டு வெளி பிரிவில் கல்யாணம் பண்ணாதேன்னு. இப்போ தான் அவருக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கா, நீ வேஷா பண்ணிட்டு. இது இதுக்கு யார் வியாக்கியானம் பண்ண முடியும்? சாஸ்திரோத்தமாக சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறது அது என்ன முறையோ அப்படி பண்ணும். ஏன் அவர்களுக்கு அப்படி சொன்னாங்கன்னா 26 வயசுக்கு மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாள். அதெல்லாம் 30 வயசு 35 வயசு ஆனதுக்கு கூட ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறத விட பைத்தியக்காரங்க தான் உண்டு. நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். வயசு ஆக ஆக அந்த பார்க்குற அந்த கட்டுப்பாடுகளை குறைச்சிட வேண்டியதான். ஏன்னா கல்யாணம் ஆகணுங்கிறது தான் முக்கியம். சாஸ்திரங்கள் தான் சில காரண காரியங்களுக்காக சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்லியிருக்குங்கிறத மனசில் வாங்கிக்காம நீங்கள் வரட்டு முடிவாதம் முடிச்சா அது முட்டாள்தனம். கண்ணு தெரியாதவன் அப்படின்னா பிறந்தத்துலேருந்தே கண்ணு தெரியாதவன் இல்லை, பஷ்டாச்சாந்தோ பின்னாடிதான் அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனுடைய குழந்தை பையன் சத்தியவான்னு பேர். தஸ்ய புத்ரோத்புரே ஜாதஹ சம்ருத்தஷ்ச தபோவனே சத்யவான் அனுரூபோ மே வர்த்தேதி மனசாவதம். அந்த கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை காற்றுல வச்சு காப்பாத்தின்னு இருக்கான். சத்திரிய வம்சம். ஆனால் கையில் ஒரு பைசா கிடையாது, பரம ஏழை. காட்டில் எப்படி காப்பாற்றுறான்னா விறகு வெட்டி, விறகு காஞ்ச மரங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வெட்டி விறகை பொழந்து அதை கட்டிட்டு போய் வியாபாரம் பண்ணி அதில் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கான். கவனிச்சு கேட்கணும். அவனை தான் நான் கணவனாக தீர்மானம் பண்ணியிருக்கேன், எனக்கு சமானமான கணவன்கிறது அவன் தான் அப்படின்னு ஒன்று. இப்படி திரும்பி நாரதரை பார்த்தான் அஸ்வபதி. ஏன்னா நாரதர் திரிலோக சஞ்சாரி, 3 உலகத்துக்கும் போயிட்டு வரவர். அதனால எல்லாரை பற்றின பயோடேட்டாவும் அவர்கிட்ட இருக்கும். ஒரு விஷயம் வேணும்னா விக்கிமீடியா மாதிரி அவர்கிட்ட கேட்கலாம், எதை கேட்டாலும் சொல்லி வரவர். அவர் அப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த பையன் நல்ல பையனா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு நாரதர் சொன்னார், எல்லா வகையிலையும் உயர்ந்தவர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். ஏகோ தோஷோஸ்தி நான்யோஸ்ய சோத்ய பிரபிருதி சத்யவாணி சம்வத்சரே தக்ஷிணாயு தேகம் ஞாசம் கரிஷ்யதி. ரொம்ப லட்சணமாக இருப்பான், ஆஜானுபாகுவாக இருப்பான், பரம சத்திய சந்தன், பேருக்கு ஏத்தாமாறு உள்ளவன், பேருக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவாளா இருப்பான் உலகத்தில்.
அன்னபூர்ணின்னு பேர் வச்சிருப்பா, எச்சகை ஏலக்காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்றது. அது மாதிரி எல்லாம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் கிடையாது. கிருபாகரன் பேர் வச்சிருப்பா, கிருபையே இருக்காது ஒரு பிரசன்னம். அது மாதிரி எல்லாம் கிடையாது. இவன் நிஜமாவே சத்தியவான், அப்பா அம்மாவுக்கு அப்படி சுசூஷ பண்றவன். ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சம்வத்சரேன க்ஷீணாயு, இன்னிலேருந்து ஒரு வருஷம் தான் உயிரோடு இருப்பான், அவனுக்கு ஆயுஷ் ஆகும் அப்படின்ற உடனே அந்த அஸ்வபதிங்கிற சாவித்திரியோட அப்பா சொன்னார், ஏகி சாவித்ரி கச்சத்வம் அந்நியம் வரய சோபனே, நீ போய் வேற வரனை பாருங்க, இந்த வரன் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா தன் பெண்ணை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்க்கலாம், வைதவிய கோலத்தில் பார்க்க முடியாது, தாங்க ஹார்ட்டே வெடிச்சுன்ற மாதிரி ஆயிடும். அதனால என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, நீ போய் வேற வரனப்பா. சாவித்திரி பேசாம இருந்தா, பதில் சொன்னார். ஏன் சாவித்திரி, நீங்க தானப்பா சொன்னேன் சுயமன்விச்ச பர்த்தாரம்னு, உனக்கு பிடிச்சவனை நீ கணவனா தீர்மானம் பண்ணு, நீங்க தானே சொன்னேன். நானா கிளம்பி போகல, நீங்க அனுமதிச்சுதான் நான் போனேன். நான் போய் இப்போ ஒருத்தனை கணவன் சொன்ன உடனே அவனுக்கு ஒரு வயசு தான் ஆயுசு, ஒரு வருஷம் தான் இருப்பான், அவன் வேண்டாம்னு நீங்க சொல்றேன். ஆனா அப்பா, என் மனசுனால அவன் தான் கணவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டேன்ப்பா. சிலதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை ஆனாதான் அது நன்னா இருக்கும், அழகுன்னு பேர். ரெண்டாவது தடவை நடந்தா அதுக்கு அசிங்கம்னு பேர். சகிருதம் சோ நிபததி சகிருத் கன்யா பிரதீயதே சகிருதா கததானீதி த்ரீண்யேதானி சகிருத் சகிருத். இதெல்லாம் ஒரு தடவை தான் நடக்கணுங்கிறான். சொத்து பிரிச்சுக்கிறது ஒரு தடவை தான். அப்பா காலமாயிட்டாருன்னா சகோதராளுக்கு சொத்து பிரிச்சுட்டா ஒரு தடவை பிரிச்சுட்டா பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும். திருப்பி திருப்பி பிரிச்சுட்டா சண்டே ஆகாது. சகிருத் கன்யா பிரதீயதே, சாஸ்திரப்படி கண்டிக்கா தானம்ங்கிறது ஒரு தடவை தான். நீங்கள் அதுக்கு 1000 விவகாரம் அப்புறம் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கணும். சாஸ்திரப்படி கண்டிக்கா தானம்னா ஒரு தடவை தான். சகிருதாக ததா நீதி, அது மாதிரி கொடுக்கறது வாக்கு ஒன்று தான், மாறி பேச. என்னால் இன்னொருத்தரை நான் மனசுனால நினைக்க முடியாது. ஒன்று பண்ணுவோம், நான் கல்யாணமே பண்ணிக்கணும். ஏன்னா கழுத்தில் மாலையை போட்டுன்னு தாலியை கட்டுண்டாதான் கல்யாணம் அப்பா. மனசுனால இவன் தான் பர்த்தா அப்படின்னு தீர்மானம் பண்றதே கல்யாணம் இல்லையான்னு கேட்டான். இது பாதிபத்தியத்துல ஹை கிரேடு. நான் சொல்றதை கவனிச்சு கேட்டாதான் புரியும். காமத்தினுடைய அடிப்படையில் இவன் பேசல. இந்த ஹிருதயத்துல ஒருத்தருக்கு தான் இடம், இன்னொருத்தருக்கு இடம் கிடையாது. ததமாத்த பந்து பிராத் अपने न कोई प्रभु साण्डदयि उलक. மகாபதிவிரதையான மீரா சொல்றா, ஒருத்தருக்கு தான் இடம், இன்னொருத்தருக்குலாம் இடம் கொடுத்துட முடியாது. என்னால இன்னொருத்தரை நினைச்சுகூட பார்க்க முடியாது. நீங்க கூடாதுன்னு சொன்ன நான் கல்யாணமே பண்ணிக்கணும், நான் அந்த நினைப்பிலேயே வாழ்ந்துடும். இப்படி திரும்பி பார்த்தான் அஸ்வபதி நாரதரை. நாரதரை சொன்னார், கல்யாணம் பண்ணிட்டு இப்பதானே நீங்க சொன்னேன் ஒரு வருஷம் தான் உயிரோட இருப்பான் அப்படின்னு நீங்க தானே சொன்னேன். நான் தான் சொன்னேன். இப்ப அவன் சொன்ன பாரு, அந்த பாதிவிரத்திய தர்மமே அவளை காப்பாற்றும். இவன் எந்த பாதிவிரத்திய தர்மத்துல இருக்காளோ அந்த பாதிவிரத்திய தர்மமே அவளை காப்பாற்றும். கல்யாணம் பண்ணிக்கணும். தீர்காயு தீர்காயு அதால்பாயு சகுணோ நிர்குணோபி வா சகத்ருதோ மயா பர்த்தா நத்விதீயம் வ்ருணோம்யஹம். இது சொன்ன அடுத்த க்ஷணம் சாவித்திரி ஆயிஷன்னு நேர திமத்சேனன்ட்ட வந்தான், சத்யவானோட அப்பாட்ட. என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இது மாதிரி அஸ்வபதியும் மத்ரசேனாதிபதியும் மத்ர தேசத்து ராஜான்னு உடனே திமத்சேனன் சொல்றான். சுதாஸ்மராஜ்யான் வனவாசமாஸ்ரிதாக சராமதர்மம் நியதாஸ்தபஸ்வினः கதம் துவனர்ஹா வனவாசமாஸ்ரமே சகிஷ்யதி கிளேசமிமம் சுதாதவா. எவ்வளோ சுத்தாத்மாக்களா இருந்திருக்காங்க அந்த காலம். இன்னைக்கு ஏதாவது போய் பொற சொல்ல பண்ணி கல்யாணத்தை பண்ணிடுறான்.
அப்புறம் எவ்வளோ வயத்தறிச்சலாக இருக்குது வாழ்க்கை. அவன் அப்படி படிச்சிருக்கான், இப்படி படிச்சிருக்கான், இத்தனை கோடி ரூபா சொத்து இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படியே இந்த காலத்துலலாம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறவாளை, இந்த பொண்ணு தேர்றவாளை பார்த்தா தான் நான் சொன்னது புரியும். பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், கட்டின புடவையோடு வந்தால் போகிறோம், 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்கு, என் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறான். பையன் என்ன பண்ணுறான்னால் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்குங்கிறான். அவன் உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒன்றுக்கும் ஒன்ஃபிட்டாக இருக்கான், ஒரு படிப்பு கிடையாது, ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா? அது உழைக்காம உட்காந்து சாப்பிட்டா அவன் எத்தனை சொத்து இருந்தாங்க? உழைப்புங்கிறது ஒன்று இல்லைன்னா அவனுக்கு ஆணுக்கு அப்புறம் என்ன அடையாளம்? இது மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுறது. அப்படி படிச்சிருக்கான், இப்படி படிச்சிருக்கான். இந்த தியுமத் சேனங்கிற அந்த அப்பா சொல்கிறான், இது பாருப்பா, எனக்கு ராஜ்யம் கிடையாது, நாங்கள் காட்டில் தான் இருக்கோம், நாங்கள் வானப்பிரஸ்த தர்மத்தை அனுசரித்து தான் இருக்கோம். உன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இப்போ இந்த குடிசையில தான் அவன் வந்து இருக்கணும். ஏற்கனவே சௌக்கியமாக இருந்தவன் உன் பொண்ணு, இப்போ நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த வாழ்க்கை அவனுக்கு எப்படி பொருந்தும்னு கேட்டான். கதம் தொனர்ஹ வனவாசமாஸ்ரமே சகிஷ்யதி க்லேஷமிமம் சுதாதவா. இவள் எப்படி அந்த துக்கங்களை சகிச்சுப்பாள்? அதுக்கு அஸ்வபதி சொன்னான், சுகஞ்ச துக்கஞ்ச பவாத்மகம் யதா விஜானாதி சுதாஹமேவ ச நமத்விதே யுஜ்யதி வாக்யமீத்ரிஷம் விநிஷ்சயேனாபிகதோஸ்மி தே நிருபா. எது சுகம், எது துக்கம், எது தர்மம், எது அதர்மம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணுமே. அதுக்கு அவன் சொன்னான், அதெல்லாம் புரியறா மாதிரி தான் என் குழந்தைய நான் வளர்த்துருக்கேன். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அப்படி வளர்க்குறமான்னு கேட்டால் இல்லை. ஒரு வேளை சோத்துக்கு மண்ணாவதுன்னா என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியணும். தரையில் படுத்துக்கிறதுனா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லைன்னா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? பழகு சாப்பிட்றதுன்னா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? வேலைக்கு சாப்பாடு கிடைக்காதுங்கிறதுனா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? 5 ரூபா பணங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை சம்பாதிக்கிறது அப்படின்னா என்ன கஷ்டம்னு அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் குழந்தைகளை நம்ம வளர்க்குறோமா? அப்படி வளர்த்தா அந்த குழந்தை சௌக்கியமாக இருப்பான். இல்லைன்னா சத்தியில் தான் இருக்கணும். வளர்க்கணும், அப்படிதான் வளர்க்கணும். அவனை விடணும் வெளியில். அந்த கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும். அதனால தான் அந்த காலங்களில் கோடீஸ்வராளாக இருந்தாலும் பாடசாலையில் கொண்டு விடுவாள் குழந்தைங்க. எவ்வளோ வசதியாக இருந்தாலும் பாடசாலை தான் விடுவாள். எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பாடசாலை தான், குஜேலனுக்கும் பாடசாலை தான். 2 பேருக்கும் ஒரே பயிர் தான், ஒரே தரையில் தான் திருப்போம். வேற வழி கிடையாது. அந்த வாழ்க்கை வாழ தெரியலன்னா அவன் வாழ்க்கை எனக்கு ஜெயிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், எது கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் தாண்டி லட்சியத்தை போக முடியும். இதையே சொடங்கி வைக்காம வச்சுக்கணும். எப்போ பாரு பரம சௌக்கியமாக இருக்கணும், ஏசியை போடணும், தூங்கணும், நினைச்சதை சாப்பிடணும், காரில் போகணும்னா யார்கிட்ட இருக்கு? அதுக்கு மூலதனம் எங்கேருந்து வரும்? உழைச்சாதானே வரும். இன்னும் சொல்ல போனால் இது ஒழுங்கான சௌக்கியம், இது நிரந்தரமான வாழ்க்கை அப்படி இல்லை. அதுவும் குழந்தைகளை, அதுவும் ஸ்திரீக்களை வளர்க்குறதவே நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா நாற்றங்கால்னு சொல்லுவோம். அந்த நாற்று எடுத்து பாருங்க, ஒரு இடத்துலேருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல வச்சுருவாங்க. ஒரு 30 நாள் ஆனவங்க திருப்பி அது வேறு விடும். அப்போதான் அது பிடிச்சின்னு பெரிய செடியாக வரும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அவளால். நீங்கள் முத்தின பிறகு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த லைஃப் அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, மெரிச்சாகவே முடியாது அந்த லைஃப்பில். இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சாவித்திரி அது மாதிரிலாம் பழகினவன், அவளால் ஏற்றுக்க முடியும். அதெல்லாம் சொல்லி தான் என் குழந்தைய நான் வளர்த்துருக்கேன், எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவள் தான் அப்படின்னு சொல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். யதோக்தமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். கொடுத்துட்டு கிளம்பி போனான். கிருதே பிதரி சர்வாணி சன்யஸ்யாபரணானி ச ஜக்ருஹே வல்கலான்யேவ வஸ்திரம் காஷாயமேவ ச பரிசாரைர் குணைஷ்சைவ
பிரஸ்ரமேன தமேன ச சர்வகாம கிரியாபிஷ்ச சர்வேஷாம் துஷ்டிமாததே. அந்த சாவித்திரி இவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனது விஷயம் இல்லை, அவன் எப்படி குடும்பம் நடத்தினான்னு வியாசர். அப்பா கிளம்பி போன உடனே சில பொண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பிறந்தாத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று அது படுத்துகிற பாடு கொண்டு வந்து இருக்காரு. அதுக்கு தகுந்த குடும்பம் இருக்காதுங்க. ஸ்டேட்டஸில் அவள் பிள்ளையாத்தில் அப்படி இருக்க மாட்டான் அப்படிங்கிறதே அதை காமிக்கிறதுக்காகவே போட்டு அது மாதிரி வந்து தொடவே எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சா. தன் கணவன் மாமனார் மாமியார் எப்படி இருக்காலும் அப்படி தன்னை பண்ணிட்டான். ஜகிர்ஹேவல் கல்லான் ஏவ வஸ்திரம் காஷாயமேவச்சா. அவெல்லாம் மர உருவியை கட்டிட்டு இருக்கான். காட்டில் மர உருவின்னு இந்த மரம் இருக்கு, அந்த மரத்தோட தோலையே ஸ்கின்னையே எடுத்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணினா அது ஒரு துணி மாதிரி ஆயிடுவது. அதை கட்டின்னு இருக்கா. மாமனாருக்கு சுசூத்திரம் என்றால், மாமியாருக்கு சுசூத்திரம் என்றால் ஸ்வஸ்ரூன் சரீர சத்காரைஹி சர்வைராச்சாதனாதிபிஹி ஸ்வசுரம் தேவ சத்காரைஹி வாசசம்யமனேன ச. ஸ்வஸ்ரு அப்படின்னா மாமியார், ஸ்வசுரன் அப்படின்னா மாமனார். மாமியாருக்கு எல்லாம் இவனே செய்கிறான். மாமியார் ஐஸ்வர்ய பாத்ரூம் கொண்டு விடுறது, பல்லு தேய்ச்சி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, வஸ்திரம் கட்டி விடுறது, தலைவாரி விடுறது, பொட்டு விட்டு விடுறது. ரெண்டு பேருக்கு கண்டு தெரியாது, கவனிச்சு கேட்கணும். இந்த வேலையை ஏற்கனவே செஞ்சவன் சத்தியவான். அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு அவன் செஞ்சிருக்கான். இப்போ இவன் வந்து மாமியாருக்கு செய்கிறான். மாமனாருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவன். வெந்நீரை போட்டு வச்சுருவன், துணி எடுத்து வச்சுருவன், துடைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருவன், ஆகாரம் செஞ்சு வச்சுருவன். தன் கணவனை கூப்பிட்டு சொல்லுவன், கணவன் எல்லாத்தையும் செய்வான். கணவனை இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூட்டு குடும்பத்தில் அது பெரிய ப்ராப்ளம். கூட்டு குடும்பத்தில் மாட்டிட்டா ஆத்துக்காரரை கவனிக்கவே மாட்டான், திரும்பியே வர மாட்டான், அவன் நம்போடு விட்டுருவான். கேட்டால் இந்த இதில் வந்து நான் எங்கே உங்களை பார்க்குறது, நானே வாயில் இப்போது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லாமல் ரகஸ்டைவோபச்சாரேன பர்த்தா, நான் புதுசாக சொல்லலை, பாரதத்தில் இருக்கிறத சொல்கிறேன் நான். ரகஸ்டைவோபச்சாரேன பர்த்தாரம் பரியம், இவரை வச்சு தானே எல்லாமே, இந்த கணவனை வச்சு தானே அத்தனை, அவனையும் ரட்சி, அவனுக்கும் அத்தனை பிரியமாக இருக்கா, குடும்பமே அத்தனை சந்தோஷமா இருக்கு. அவ எப்படி இருந்தா, இந்த சாவித்திரி எப்படி இருந்தா அப்படின்னு சொன்னா, கணயந்த்யாஷ்ட சாவித்ரியா திவசே திவசே கதே யத்வாக்யம் நாரதேனோக்தும் வர்த்ததே ஹிருதி நித்யசஹ. தினப்படி எண்ணினாலும் 365, அடுத்து 364, அப்புறம் 63, 62. என்ன அர்த்தம்? மைனஸ். எத்வாக்கியம் நாரதே நோக்கம். பாரதர் சொன்னது போய் கிடையாது. ஒரு வருஷம்னா ஒரு வருஷம்தான் அப்படிங்கிறது நிச்சயம்தான். ஆனா அதை தாண்டி தெய்வம் நமக்கு என்ன சொல்ல போறதுன்னு தான் என்னுடைய எண்ணம். ஒரு வருஷம்ங்கிறது 10 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 4 நாள் தான் ஆயிடும். இன்னும் 4 நாள் தான் பாக்கி. அப்படிங்கிற சமயத்துல சதுர்த்தோஹனி மர்த்தவியம் இதி சஞ்சித்ய பாவினி விரதாதி ராத்திரமுத்திஷ்ய திவாராத்யம் ஸ்திதா பவதி. தன் மாமியார்கிட்ட சொல்லி, நான் 4ஆவது நாள் ஒரு பூஜை பண்ண போறேன், அதுக்காக இன்னிலேருந்து விரதமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இவள் இந்த ஒரு வருஷத்துல எல்லாருடைய ஒரு அன்பையும் சம்பாதிச்சுட்டு எல்லாரையும் வசப்படுத்தினான். அதனால இவன் சொன்னா எல்லாரும் ஓகே ஓகே ஓகே, ஒரு வார்த்தை கூட அதுல எதுவே பேச மாட்டான். ஏன்னா அந்த பிரியம் தானே, எல்லாத்துக்கும் அடிப்படை பிரியம் தானே. அந்த பிரியத்தை சம்பாதிச்சதுனால ஒரு குழந்தை சொன்னா அதுல ஏதோ வேஷாடி விரதம் இருமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த விரதம் இருக்கிற நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது, அந்த நாள் இன்றைய தினம்தான். இந்த மாசியும் பங்குனியும் கூடுற சமயத்துல மாசி மாசத்துல பண்ணணும். இந்த கூடுற சமயமா இருக்கணும், ஆனா மாசி மாசத்துல பண்ணணும். இன்னைக்கு 5:40 பங்குனி பிறக்கிறது சாயங்காலம்.
5:15 மேலே பண்ணலாம்னு சில பேர் போட்டிருக்கான். ராகு காலம் வேண்டாம்னு நினைச்சா 4:15 பண்ணலாம் அப்படின்னு. அது அவளுடைய விஷயம். இந்த மாசி மாசம் இருக்கிற சமயத்தில் பண்ணணும். இவள் பண்றாள். பூஜை பண்ணினது அம்பாளதான், வேத மாதாவதான். இதை இந்த மாசி பங்குனி கூடுற சமயத்துல தான் பூஜை பண்ணணும் இல்லை. நித்தியப்படியே விளக்கை ஏற்றிட்டு கொஞ்சம் விளக்கில் இந்த குங்குமத்தை எடுத்து விளக்கினுடைய அடியில் இந்த மந்திரம் சொல்லி போடணும். சுமங்கலிகள், கன்னிகைகள், நல்ல கணவன் அமைவான், அமைஞ்ச கணவன் நல்லவன் இருப்பான், தீர்க்க சுமங்கலியத்தோடு இருக்கும். அதுக்குள்ள மந்திரம் இது. ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதமாதர் நமஸ்துभ्यं சௌமங்கல்யம் பிரயச்சமே பதிவ்ரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியதர்ஷினி சௌமங்கல்யஞ்ச சௌபாக்யம் தேஹி த்வம் மம சூரதே புத்ரான் பௌத்ராம்ச்ச சௌக்கியஞ்ச சௌமங்கல்யஞ்ச தேஹி மே. அம்பாளை பிரார்த்திக்கிற மந்திரம் இது. இந்த தெய்வம்னு நேர குறிப்பிடல. எல்லா தேவதைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய மந்திர ரூபமான தெய்வத்தை சொல்லிட்டாள். இது அம்பாள்னோ பார்வதினோ மகாலட்சுமின்னோ அல்லது சரஸ்வதினோ துர்கேன்னோ இந்த பேச்சே வரல. எல்லா தெய்வமும் மந்திர வடிவத்தில் தான் இருக்கு. அந்த மந்திர வடிவமான தேவதையை சொல்லிட்டான். எனக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கணும், சௌபாகியத்தை கொடுக்கணும், புத்திரனை கொடுக்கணும், பதிவிரதையா நான் இருக்கணும், பர்த்தாவுக்கு என்னைக்கும் பிரியமானவளா நான் இருக்கணும். இப்படிலாம் பிரார்த்திக்கிற மந்திரம் இது. இப்படி நமஸ்காரம் பண்ணி பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜபஹோமங்கள் பண்ண சொல்லி அன்னதானம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு போட்டு கணவனுக்கு சாப்பாடு போட்டு அன்னைக்கு அந்த கணவனை சொல்லிட்டா. இது கார்த்தால அன்னைக்கு நடக்கிறது, மாசம் பிறப்புங்கிறது. இந்த பூஜை முடிஞ்ச பிறகு நீங்கள் காட்டுக்கு விறகு வெட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னுட்டான். பூஜையை முடிச்சு எல்லா சாஸ்திரங்களில் சுமங்கலிகளுக்கு மட்டும் ஒரு நியமம் இல்லைன்னா, அது என்ன விரதம் என்ன பூஜையாக இருந்தாலும் முடிச்ச உடனே முதல் நமஸ்காரம் ஆத்துக்காரங்க, வாத்தியாருக்கு கூட கிடையாது. தெரியாதவனாக இருந்தால் வாத்தியாருக்கு பண்ணுவாங்க. ஸ்திரீக்களை பொறுத்த பரியந்தம் முதல் நமஸ்காரம் கணவனுக்கு தான், அப்புறம் தான் வாத்தியாரை. இந்த விரதங்களுக்கு சொல்றேன். இதை கேட்கறதே ரொம்ப ஆத்துக்காருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த முதல் நமஸ்காரம் பண்ற மாதிரி நாம் இருக்கணும்ன்றதாவது தோண வேண்டாங்க. அந்த தகுதியோட நமஸ்காரம் பண்ணிட்டு இவள் சாப்பிடணும். அவன் கணவன் சத்தியவான் கிளம்பறான். உங்களோட நானும் வரேன். அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். இல்லை சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் சாயங்காலம் தான் அவளுக்கு தேவை. அம்மா இவளும் வரேன்னு சொல்கிறான். தேஷம் ஐஷு போடா குழந்தை, 1 வருஷம் ஆச்சு, எங்கேயுமே வெளியில் போகல, உன்னோட வரணும்னு ஆசைப்படுறது ஐஷு. சாவித்திரி சாப்பிட்டு கிளம்பு. நான் சாப்பிடலாம். ஏமா அப்படி சொல்கிறேன்? நான் சாப்பிட்டேன். 4 நாளாக பட்டி கிடைக்கிறேன். ஏமா நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். உன்னை சத்தியவான் சொல்கிறான், நீ சாப்பிடாம நான் ஐஷு போக மாட்டேன். என்னை நீங்கள் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நீங்கள் சொல்லி நான் எதையுமே மீறுவது கிடையாது. நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோ. என்னம்மா அப்படி சொல்கிறாவ? அவன் நல்ல குழந்தைடா, நம்ம வார்த்தைகள்லாம் மீறுறவன் கிடையாது, தேவையில்லாத புடிவாதம் பிடிக்கிறவன் இல்லை. அதை தாண்டி அவள் சொல்கிறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குண்டா. ஏம்மா நீ தான் சாப்பிடுவியா? ஆமாம் அம்மா, நான் திரும்பி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவள் அப்படி சொன்னாலே தவிர அவன் மனசில் நான் சாப்பிட்றதும் சாப்பாடாததும் இனிமே தான் தெரியும்னு நினச்சிக்கிறான். சரி ஐஷுவோன்னு சொல்லிட்டான். ஐஷு போயிட்டான். போகிற வழியில் சகத்வயா கமிஷ்யாமி நகித்வா முகாதும் சஹே, கூடையே போறார். கையை கட்டிக்கிறான். இவன் கல்யாணமாகி இப்பதான் மனைவியோட வெளியில வரான். முதல்ல இப்பதான் வெளியிலேயே வரான்.
இவளை காமிக்கிறான் பத்தியா இல்லை, இது ஒரு விசேஷமான பூக்கிற மரம், இது விசேஷமான பழம் உள்ள மரம். இது இந்த பறவையை பார்த்தியா வால் எவ்வளோ பெருசாக இருப்பாரு, இது பாரு கழுத்து எவ்வளோ நீளமாக இருப்பார், இது எப்படி ஆணு பெண்ணு எப்படி கட்டின்னு கொஞ்சம் இருப்பாரு. இப்படிலாம் சொல்லிட்டு அவளை உற்சாகப்படுத்தின்னு வரான். அவன் மேலேயே கையை போட்டு அவளை சிங்கார நீலையே அவளை கட்டிக்கிறான். ஆனால் சாவித்திரிக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் அப்படின்னு சொன்னால், இப்படி பக்கத்தில் கூட நடந்துன்னு வரானே, அவனை வந்து கணவன் நினைக்கிறல்ல, மிருதமேவ ஹித்தம் மேலே, இத்தனை ஒரு சௌக்கியம், இப்படி கையை போடுறதோ கொஞ்சறதோ பேசுறதோ இதெல்லாம் எனக்கு வந்து எவ்வளோ மணி நேரம்னு வருது. இந்த பாக்கியமெல்லாம் எனக்கு வந்து எவ்வளோ மணி நேரம், தெய்வமே நீங்க தான் சொல்லணும், எனக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் இந்த பாக்கியம். அப்படி அந்த இடம் வந்து விறகு வெட்டுற இடம் வந்தது. காஞ்ச மரத்தை தான் வெட்டுவார்கள், பச்சை மரத்தை வெட்ட மாட்டார்கள், சாஸ்திரப்படியே வெட்டக்கூடாது. ஒரு காஞ்ச மரத்தை வெட்டுறான், நீ உட்காந்துக்கோ, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் வெட்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாளி அப்படி போடுறான். அந்த பிராப்த சகாலோயம் தஸ்ய பாடயத காஷ்டம் ஸ்வேதோ வை சமஜாயத உத்சங்கேஸ்ய சிரஹ் கிருத்வா நிஷசாத மஹீதலே அந்த பிராப்த சகாலோயம் இதி சிந்தா பராசதி. இப்படி 2 தடவை கோடாலியால வெட்டியிருப்பான். குப்புன்னு உடம்பெல்லாம் வேர்க்கிறது. இந்த கோடாலி எங்கேயோ பிடிச்சி போட்டு சாவித்திரி அப்படின்னா என்னன்னா, எனக்கு என்னமோ கிருகுங்கிறது, தலையெல்லாம் வலிக்கிறது, சுத்துறது அப்படின்னு வந்தா அவனுடைய சாவித்திரியை உட்கார சொல்லி அவனுடைய மடியில தலையை வச்சு படுத்துட்டு ஒரு அரை செகண்டுக்குள்ள மயக்கத்துக்கு போயிடலாம். ஆனா மூச்சு இருக்கு. சாவித்திரி புரிஞ்சுட்டாங்க அந்த காலம் வந்தாச்சு அப்படிங்கிறத. அந்த பிராப்த சகாலோயம், இவன் மறிக்கிற காலம் வந்தாச்சு. அந்த மரணம் எப்படி நிகழ்றதுங்கிறது தான் இவனுக்கு கவனிக்கணுங்கிற விஷயம். 1 மணி நேரம் அப்படி மயக்கப்பட்ட நிலையிலேயே மடியில் படுத்துட்டு இருக்கான். அவனை உத்து பார்த்துட்டே இருக்கார். முகுரும் அந்த 1 மணி நேரம் அப்படி ஏறி இறங்கும்போது இப்படி இழுத்து விடும்போது இது கடைசி மூச்சா, இது கடைசி மூச்சு முதல் மூச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்கிறதேவே அந்த 1 மணி நேரமும் பக்கத்தில் ஒரு நிழல் அசையிறது. முகூர்த்தா தேவதா பஷ்யது புருஷம் ரக்தவாசசம். இவனை கவனிச்சிருக்கிறதே அந்த நிழல் அசையிறது அவனுக்கு தெரியறது. ஆனால் அதை அவன் கவனிக்கல, அதை திரும்பி பார்க்கல. 1 மணி நேரமா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறா. பார்த்தா ரக்தவாசசம், சிகப்பு கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தன் இருக்கா. ஒரு மனிதன் மகா தேஜஸ்வியா இருக்கார். பத்த மௌலிம்ப புஷ்மந்தம் ஆதித்ய சம தேஜசம். கழுத்துக்கு மேல அப்படி கை அப்படி கூப்பின்னு இருக்கார். சூரியன் மாதிரி இருக்கார். சூரியனோட புத்திரன் இல்லையா? தர்மராஜாங்கிறது சூரியனோட புத்திரன். சனி பகவானும் சூரியனோட புத்திரன். தர்மராஜாவும் சனியும் அண்ணா தம்பி. அதனாலதான் ஆயுஷ்காரகன் சனிங்கிறது. ஷியாமாவதாரம் ரக்தாட்சம் பாசஹஸ்தம் பயாவஹம் ஸ்திதம் சத்யவதः பார்ஷ்வே நிரீக்ஷம் தம் தமேவ ச. கொஞ்சம் மாநிலமாக தான் இருக்கார். கையில பாச கயத்தை வச்சுட்டு இருக்கார். பக்கத்துல நிற்கிறார். சத்தியவானையே பார்க்கிறார். இப்படி திரும்பி அவனை பார்த்த உடனே இவர் தான் யம தர்மராஜான்னு சாஸ்திரங்களை வாசிச்சிருக்காரு சாவித்திரி. தம் திருஷ்ட்வா சகசோத்தாய பர்துன்யஸ்ய சனேஸ்வரஹ. தன் மடியில் இருக்கக்கூடிய அந்த சத்தியவானுடைய தலையை எடுத்து கீழே வச்சு அவனுக்கு நமஸ்காரம் பண்றார். கிருதாஞ்சலி உவாச்சார்த்த ஹிருதயேனம் யபே பிரவேபதி. உடம்பு நடுங்கிறது. யம தர்மராஜன்னு தெரியாது. அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, உங்களை பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கு, நீங்க இங்க வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்? பதிவிரதா சாவித்ரி ததைவ ச தபோன்விதா அதஸ்த்வாம் அபிபாஷாமி விருத்திமாம் தும் சுபேயமம். மகாபதிவிரதையான சாவித்திரியே யார்? யம தர்மராஜன் சொல்லலாம். ஆரம்பிக்கிறதேவே நான் வந்து யமன்னு பேரு, உன் பர்த்தாவுடைய உயிர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு சாவித்திரி சொன்னால், சாஸ்திரங்கள்ல
உயிர் எடுக்கிறதுக்கு யமன் வருவான்னு எங்கேயுமே சொல்லப்படலை. யம தூதர்கள் வருவார்கள்னு தான் இருக்கு. கருட புராணத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்தை எடுத்தாலும் தூதர்கள் வருவார்கள் அப்படின்னு தான் இருக்கு. யமனே வருவான் அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்களே வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அயஞ்ச தர்ம சம்யுக்தா உபவான் குணசாகரஹ, மகா உத்தமன், புண்ணியாத்மா, தர்மிஷ்டன் உன் கணவன். அதுக்காக நான் வந்திருக்கேன். பாப்பியா இருந்தால் அழிச்சுன்னு போறதுக்கு தூதர்கள் வருவார்கள். இவன் மகா உத்தமன், அதனால நான் வந்திருக்கேன். மகாபாரதம் முழுக்க எடுத்து பார்த்தா அந்த சத்தியவான் இப்படி சத்தியசந்தன், தர்மிஷ்டன், உத்தமன்கிறதுக்கு அவன் என்ன பண்ணினான்? பூஜை பண்ணானா, ஹோமம் பண்ணானா, ஜபம் பண்ணானா, பாராயணம் பண்ணினானா, வேதாத்தியனம் பண்ணினானா, யாகம் பண்ணினானா, யோகம் பண்ணினானா, நாமசங்கீர்த்தனம் என்ன பண்ணினான்? ஒன்றும் பண்ணினதான் தெரியல. பின்ன இந்த வயசான அப்பா அம்மாவை பார்த்துன்னு, இந்த கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை விசேஷம் பண்ணினான். அதுதான் அவன் பண்ணது, தபஸ் செஞ்சது. அதனால நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே அந்த சத்தியவானுடைய உயிரை ஒரு கட்டவரை பிரமாணம் எடுத்துட்டான். எடுத்துட்டா உடனே சாவித்ரி ஒரு நிமிஷம்னா என்ன சொல்ற, ஒரு நிமிஷம் இருக்கும்னு சொல்லிட்டு சில காட்டு விறகெல்லாம் போட்டு ஒரு தீயை மூட்டி அந்த சிதைக்கு பக்கத்தில் அந்த சரீரத்தை தண்டி, ஏன்னா இப்போ இவரோட போய் இவரோட போராடி அந்த உயிரை மீட்டு தான் எந்த சூழ்நிலையிலையும் மூளை வேலை செய்யணும். இவரோட கிளம்பி போய் போராடி அந்த உயிரை மீட்டுக்கு வரப்போறாள். இவன் வரத்துக்குள்ள ஏதாவது மிருகம் அந்த சரீரத்தை சாப்பிடுதுன்னா, சரீரம் இல்லைன்னா அப்புறம் உயிர் எடுத்துறது என்ன பிரயோஜனம்? அதை காப்பாற்றிட்டு இவர் பின்னாடி போறாள். நீ எங்க வரேன்னு கேட்டான். நீ ஒரு ஸ்திரீ, சாஸ்திரப்படி ஸ்திரீக்கள் சுடுகாடே வரமாட்டான். நீ எங்க பின்னாடி வர? நிவர்த்தகச்ச சாவித்ரி குருஷ்வாஸ்யோத்வதைஹிகம், இவனுக்கு போய் மேலே செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணு. அதுக்காக சொன்னா, எத்திர மேனீயத்தே பக்தா ஸ்வயம் வா யத்ர கச்சதி மயா ச தத்ர கந்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனஹ. கணவனே எங்க போறானோ அல்லது கணவன் எங்க அழிச்சு போறானோ அல்லது கணவன் எங்க போறானோ அவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டியதுங்கிறது சனாதனமான தர்மம் பெண்களுக்கு. அதனால நான் பின்னாடி வரேன், ஏன்னா நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. என் பர்த்தா என் கண்ணுக்கு தெரியறா, அதனால நான் கூட வரேன். நீ வந்ததுனாலையோ நின்னதுனாலையோ இவனை நீ அழிச்சு போட முடியாது. இவன் நான் ஒரு உயிரை எடுத்தாச்சுன்னா எடுத்ததுதான், அதை திருப்பி அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவ சொன்னா, நான் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் அந்த சம்மந்தம் அது சம்மந்தமாகவே நான் கேட்கல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் கூட வரேன், என்ன நீங்கள் அழிச்சுன்னு போவோம் அப்படின்னு சொன்னால் அழிச்சுன்னு போனான். நான் சில தர்ம சாஸ்திரங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் நிறையா படிச்சிருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லு. பெரியவாழ்கள்லாம் அந்த காலங்களில் ஸ்லோகம் சொல்கிறது இன்னும் ஒரு பழக்கம். யாராவது பெரியவா ஆற்றுக்கு வந்தாங்கன்னா சின்ன குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் உடனே கஜானனம் பூத கணாதி சேவிதம்னு சொல்லணும். அழகாக சொல்கிறீங்க அப்படின்னு இவருக்கு என்ன அந்த ஸ்லோகம் தெரியாதுன்னு அர்த்தம் வந்தவருக்கு. அவர் எவ்வளோ பெரியவர், இது 2 வயசு குழந்தை சொல்கிறேன், இந்த குழந்தை கூட சொல்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. நல்ல விஷயங்களை தான் பெரியவர்கள் தான் சந்தோஷப்படுவார்கள் கேட்டு. அதுக்கு தான் அங்கே சொல்கிறதே தவிர அவளுக்கு தெரியாதுக்காக சொல்லலை. அதன்படி சாவித்திரி சொல்கிறார், நாத்மவந்தஸ்து வனே சரந்தி தர்மஞ்ச வாசஞ்ச பரிஸ்ரமஞ்ச விஜ்ஞானதோ தர்மமுதாஹரந்தி தஸ்மாத் சந்தோ தர்மமாஹோ பிரதானம் ஏகஸ்ய தர்மஸ்ய சதாம் மதேன சர்வே ஸ்மதம் மார்க்கம் பிரபன்னாஹ மா வை த்விதீயம் மா த்ரிதீயம் ச வாஞ்சே தஸ்மாத் சந்தோ தர்மமாஹோ பிரதானம் சதாம் சத்சங்க சமீப்சிதம் பரம் ததः பரம் மித்ரமிதி பிரசக்ஷதே ந ச ஃபலம் சத்புருஷேன சங்கதம்
ததசதம் சந்நிவசேத் சமாகமே. ரெண்டு விஷயம் சொன்னார். பலவிதமான வாழ்க்கை எல்லாம் இந்த முடிச்சு ஸ்லோகம்னு பேர். மகாகணபதியே ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணின ஸ்லோகம் எல்லாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆத்ம ஞானத்தை விரும்பி ஜனன மரணம்ங்கிற இந்த காட்டில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ஜீவன்கள் தர்மஞ்ச வாசஞ்ச பரிசிரமஞ்ச அப்படின்னு முன்ன சொல்றான். ஏன்னா மோட்சம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயம். தர்மம்னா கிரகஸ்த தர்மம், வாசம் அப்படின்னா குருகுல வாசம், பரிசிரமம் அப்படின்னா சந்நியாசம். இந்த மூணு விஷயம். இந்த மூணு ஆசிரமத்தில் எது உயர்வு அப்படின்னு சொல்றார்கள் அப்படின்னா தஸ்மாத் சந்தோ தர்மமாஹு பிரதானம். கிரகஸ்த தர்மம் தான் உயர்வுங்கிறாங்க. பிரம்மச்சாரியா இருக்கிறத காட்டிலும் சன்னியாசியா இருக்கிறத காட்டிலும் ஒரு இல்லறத்தில் இருக்கிறது தான் உயர்வு. ஏன் அப்படின்னா இல்லறத்தில் இருக்கிறவனால தான் பல தர்மங்களை செய்ய முடியும். பீஷ்மாச்சாரியால் சாந்தி பருவத்தில் பின்னாடி சொல்றான். பீஷ்மருக்கு கல்யாணமே கிடையாது. ஆசிரமானாம் சர்வேஷாம் கார்கஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம். ஆசிரமங்களுக்குள்ள எது உயர்வுன்னா கிரகஸ்த ஆசிரமம் தான் உயர்வு. ஏன் அப்படின்னா ஒரு யானை இருக்கு பாருங்க, அந்த யானையினுடைய கால் வைக்கிற அந்த அடி வைப்பு இருக்கு, கால் அடின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குள்ள காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களோட காலடியும் அடங்கிடும். அதை விட பெருசா இன்னொரு மிருகத்துக்கு காலடி கிடையாது. அதுபோல இல்லற தர்மத்துல எல்லா தர்மமும் அடக்கம். ஒரு பிரம்மச்சரியத்தோட இருக்கணும்னாலும் இல்லற தர்மத்துல இருக்கலாம், ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கணும்னாலும் இல்லற தர்மத்துல இருக்கலாம். இதே பிரம்மச்சாரி கிரகஸ்தன் மாதிரி இருக்க முடியாது, சன்னியாசி கிரகஸ்தன் மாதிரி இருக்க முடியாது. மாற்றி மாறி தடுமாற்றமாக போயிடுவது பெரும்பாலும் அப்படிதான் இருக்கா. பிரம்மச்சாரி சன்னியாசிலாம் அது வேற விஷயம். ஆனா பிரம்மச்சாரி கிரகஸ்தனா இருக்க முடியாது, சன்னியாசி கிரகஸ்தனா இருக்க முடியாது, தர்மத்தில் இருக்க முடியாது. ஒரு கிரகஸ்தன் பிரம்மச்சாரியா இருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு மனைவிக்கு சம்மதம் இருந்தது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே தபஸ்வினியான வாழ்க்கை வாழறவாண்டுக்கு எத்தனை பேர் இருக்கா? அபூர்வமா அபூர்வமா இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? ஒரு வம்ச விருத்தி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அண்ணா பெரியமணியை கூப்பிட்டு சொன்னார். பெரியமணி, நான் உங்களோட வாழறது தபஸ்வியான வாழ்க்கைன்னு, அதனால தான் அடுத்த மண்ணிக்கு குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு இந்த சரித்திரத்தில் எழுதப்பட்டது. இந்த ஒரு ஸ்மரணையே இல்லாமல் இதையே இந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறவாள்லாம் எத்தனை பேர் இருக்க முடியும். ஆனால் கிரகஸ்த தர்மம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒரு சன்னியாசியாகவும் இருக்கலாம். எந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு அதுக்கு உதாரணம் திரும்பி அண்ணாவை தான் ஒரு அண்ணா இருக்காரு, சன்னியாசி இல்லையா? ஒரு சன்னியாசி அப்படி இருக்க முடியாது. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். நம்ம மாற்றி குழந்தைய கொஞ்சம் அளவு கூட ராஜகுமாரில் கொஞ்சம் மாட்டாரு. அந்த பேரனை ஒட்டவே ஒட்டாது மனசு. இதே சன்னியாசியை பார்த்தேன்னா ஒரிஜினல் சன்னியாசி அப்படி இருக்கிறது இல்லை. எங்கள் ஆத்துல நம்ம வடகுடியில் சப்தாக நவாகம் நடந்தது. அண்ணா தங்கி இருந்த அந்த கிரகம், அதுக்குன்னு ஒரு வீடு கட்டினோம். அந்த பெட்டில் அண்ணா தினப்படி படுத்துவார். நவாகம் முடிச்சுட்டு நேரம் கோவிந்தபுரம் போயிட்டார் அண்ணா. அந்த பெட்டை நாங்கள் கண்ணை தொட்டு ஒத்தின அதை எடுத்து வைக்கிறதே பார்த்தா அந்த பெட்டு முழுக்க நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு. அப்போ இப்போ தான் 2000 ரூபா நோட்டு. வந்தவா மடித்து கொடுத்ததெல்லாம் இடுப்பில் சொருகினதெல்லாம் படுக்க போகிற சமயத்தில் அப்படியே அவிட்டு போட்டுட்டார். தினப்படி அதை எடுத்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு மடித்து எடுத்து கொண்டு போய் கோவிந்தபுரத்தில் சாயங்காலம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறோம். நானும் எங்கள் ஆத்மாவியும் பைத்தியமே இதை தூக்கின்னு வந்தையான்னு கேட்குறாரு. இந்த பணத்தெல்லாம் தூக்கி வந்தையா அப்படின்னு கேட்குறேன். ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியாது. எல்லாம் சொல்லலாம், பேசலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படிலாம் நினச்சே பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த சாஸ்திரங்களெல்லாம் நாங்கள் சொல்லும்போது இது மாதிரி இருக்க முடியுமான்னு சந்தேகத்துக்கு இல்லாதபடிக்கு இருக்காளே மகான்கள்லாம், நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்காளே மகான்கள்லாம். அதுதான் இந்த விஷயமே. ஒரு சன்னியாசியாக இருக்க முடியும் கிரகஸ்தன், ஒரு பிரம்மச்சாரியாக பிரம்மச்சரிய நியமத்தோடு இருக்க முடியும். அதனால் கிரகஸ்த தர்மம் அவ்வளோ சத்து. ஒரு மனுஷன் சத்சங்கத்தை வாழ்க்கையில் விரும்பணும். சதாம்
சதம் சங்க சமீப்சிதம் பரம் ததः பரம் மித்ரம் பிரசக்ஷதே. ஏன் அப்படின்னா அயோக்கியனோட சங்கம் நீடிச்சிருக்காது. சாதுக்களுடைய சங்கம் ஒரு காலம் விலகாது. சாதுக்கள் பழகத்தேவே கவனிச்சா தெரியும், எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் அவளுடைய பிரியம் அப்படிங்கிறது. ஓஹாயிடு தூக்கி வச்சுட்டு பழகிறது, தூக்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த சங்கம் வீணா போகவும் போகாது. அப்படின்னு உடனே நீ எவ்வளோ அழகா பேசுற, உன்னுடைய பேச்சை கேட்கறதேவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வரன் வேணும்னு கேளு. எங்க அப்பா எனக்கு அப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்கு, எங்க அப்பா வாத்துல வம்ச விருத்தி ஏற்படும் அப்படின்னா அதே மாதிரியே கொடுத்தேன், நிறைய குழந்தைகள் பிறக்கும் உங்க அப்பாவுக்கு, நீ திருப்பி கேட்டு வா அப்படின்னு உடனே இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லு. அத்ரோஹ சர்வபூதேஷு கர்மணா மனசா கிரா அனுக்ரஹஞ்ச தானஞ்ச சதாம் தர்ம சனாதனஹ. சத்சங்கம் உயர்வுன்னு சொல்லிட்டேன். சாது லட்சணம் இருக்கணும். சாதுக்களுடைய சங்கம் உயர்வு. சாதுக்கள்னா யார்? அதான் இந்த கேள்வி. சாதுக்கள் அப்படிங்கிறவா யாருன்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஜீவராசிக்கும் மனசுனால கூட துரோகம் பண்ண மாட்டோம். அத்ரோகா சர்வபூதேஷு கர்மனா மனசா கிரா. மனசினாலேயோ வாக்காலேயோ செயலாலேயோ துரோகம் பண்ண மாட்டான். அனுகிரகஞ்ச தானஞ்ச. நம்மளை கூட நாம் நம்ப முடியாது, சாதுக்களை நம்பலாம். ஏன்னா நமக்கு நாமே துரோகம் பண்ணுறோம். நம்மளை அறியாமல் நம்ம நாக்கை நாம் கடிச்சுக்கலைங்க, நம்ம அறியாமல் நம்ம கண்ணை நாம் குத்திக்கலைங்க, சொரிஞ்சுக்கிறோங்கிற பேரில் கிழிச்சுக்கலைங்க. அப்போ நமக்கே நாம் இடைஞ்சல் பண்ணிப்போம். ஆனால் சாதுக்களை இடைஞ்சல் பண்ண மாட்டான். எப்பப்பாரு அனுகிரகஞ்ச தானஞ்ச சதாம் தர்ம சனாதன ஆத்மன்யபின விஸ்வாசா ததா பவதி சத்சுயா. மூணாவது சொல்றான். ரெண்டாவது சொன்னதுக்கு ஒரு வரன் கொடுத்தானவன். என்ன வரன் வேணும்னு கேளுன்னா, எங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண்ணு தெரியாதே, அவளுக்கு கண்ணு தெரியணும்னா கொடுத்தேன் அப்படின்னா. மூணாவது சொல்றார் ஆத்மன்யபின விஸ்வாசா. இப்ப சொல்றேன், நம்மளை நாம் நம்ப முடியாது, சாதுக்களை நம்பலாம். ததா பவதி சத்சுயா. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் கைவிட மாட்டார் அப்படின்னு ஒன்று. இதுவும் நல்லா இருக்கு கேட்கறது. சாதுக்களுடைய பெருமை எவ்வளவு சொன்னாலும் கேட்கலாம். உனக்கு என்ன வரன் அப்படின்னு வேணும்னு கேளு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் சொல்லும் போது சத்தியவானுடைய உயிரை தவிரேன்னு. சத்தியவானுடைய உயிரை தவிர நீ எதை கேட்டாலும் தருவேன், சத்தியவானுடைய உயிரை தவிர நீ எதை கேட்டாலும் தருவேன்பா. ஒன்னொன்னா கேட்டு. மூணாவது வரன், என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கையை விட்டு போன அந்த ராஜ்யமானது திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு அப்படியே கிடைக்கும். இந்த சாதுக்கள் எப்பேற்பட்டவர்கள்? ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லு. எப்பேற்பட்டவர்கள்? சந்தோஹி சத்யேன நயந்தி சூரியம் சந்தோ பூமிம் தபசாதாரயந்தி சந்தோ கதிர்பூத பவ்யஸ்ச ராஜன்னி சதாம் மத்யேன வசீந்தி சந்தஹா. இந்த உலகம் இயங்கிறது. சூரியன் உதயமாறான், பூமியானது சுழல்றது, வாயுவானது சஞ்சாரம் பண்றது, ஜீவராசிகளானது ஜீவிக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இயற்கை. சாதுக்கள் தான் காரணம். அந்த சாதுக்கள் இருக்கிற இந்த சிஸ்டம் இருக்கும். ஒரு சாது இருக்கிறதுனால தான் சூரியன் உதயமாறான். சாதுக்கள் இருக்கிறதுனால தான் பூமியானது கரெக்டான கதியில சுத்தின்னு இருக்கு. சாதுக்கள் இருக்கிறதுனால தான் காலத்தில் மழை பெய்யறது, காற்று அடிக்கிறது. சாதுக்கள் இருக்கிறதுனால தான் ஜீவராசிகள் ஜீவிக்கிறது. இதுக்கெல்லாம் சாதுக்கள் தான் காரணம். அதனால இந்த சத் சங்கத்தை ஒரு மனுஷன் இருக்கணும். சாது சமாகமங்கிறது, சாதுக்களுடைய சங்கம்ங்கிறது ஒரு நாளும் வீண் போகவே போகாது. எவ்வளோ அழகான விஷயம். ஒரு ஜீவனை உத்தாரணம் பண்றதுக்கு சத் சங்கம் எவ்வளோ உயர்வுங்கிறது எவ்வளோ அழகாக சொல்லிட்டேன். சத்தியவானுடைய உயிரை தவிர நீ எதை கேட்டாலும் தரேன். எங்க அப்பாவாத்து வம்சம் எப்படி வளர்ந்ததோ அது மாதிரி என்னுடைய வம்சம் தர்மமான முறையில எனக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கணும் அப்படியே கொடுத்தேன். கேட்டுவாங்க.
ஒரு நிமிஷம் நின்றார். என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் ஆயுஷம் குறையில்லைங்க. நான் தான் என் உயிரை தரமாட்டேன்னு சொல்லுவேன். நான் உயிரை கொடுக்கணும்னு நான் கேட்கலையே. பின்ன எனக்கு தர்மமான முறையில வம்சவருத்தின்னு சொல்லியிருக்கேன். ஆத்துக்காரர் இல்லாமல் குழந்தை எப்படி வரணும்னு கேட்டாங்க. அப்படின்னா யமதர்மன் இதுக்குதான் நான் யார் கண்ணிலையும் பண்ணதில்லைன்னு. இப்போ ஒரு சந்தேகம். இப்போ யமனே மறந்து போயிட்டான், யமனே ஏமாந்து போயிட்டான், ஞாபகம் மருதி யமதர்மராஜன் அப்படிதானே? யமனுக்கு ஞாபகம் மருதிகள் யாருக்கு வேணாலும் உலகத்தில் வரலாம். யமனுக்கு வருமா வந்தால் யாராவது ஒரு 1000 வருஷம் இருக்குன்னு அப்படி இல்லையே. கரெக்டாக காயோ பூவோ பிஞ்சோ பழமோ 10 வயசோ 20 வயசோ 30 வயசோ போயிட்டே இருக்கானே. இவா வருத்தப்படுவா அவள் வருத்தப்படுவாங்கன்னு அவன் பார்க்கவே கிடையாது. விருப்ப வெறுப்பு இல்லாமல் மரணம் நகர்ந்துட்டே தானே இருக்கு. பின்ன அப்ப யமதர்மராஜனே நினைக்கிறார், இது நம்முடைய சங்கல்பம் இல்லை, தெய்வ சங்கல்பம். சாவித்ரி நீ ரொம்ப க்ஷேமமா இருக்கு. இவ சொன்னதை இப்ப திருப்பி சொல்றான். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். சத்சங்கத்தை ஒரு மனுஷன் விரும்பணும். சாதுக்கள் எப்படி இருப்பார்கள்? நம்மளை கூட நம்ப முடியாது, சாதுக்களை நம்பலாம். சாதுக்களால தான் உலகத்துல சாந்தி ஏற்படுறதுன்னு சொன்னேன். சத்சங்கமா உங்களை நான் நம்பினேன். சாது லட்சணத்தோட நீங்க இருக்கு. நான் என்ன நம்பாம உங்களை நம்பினேன். நீங்கள் கைவிட மாட்டேன் அப்படின்னு அந்த சத்தியத்துல நின்று நீங்க பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்க. 4 ஸ்லோகமே உங்களுக்கு தான் போதும் அப்படின்னு யமதர்மராஜனை பார்த்து சொல்ல, பொதுவா இந்த ஸ்லோகங்களுக்கு யமதர்மராஜன் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு தான் தோணும். அங்க மூலத்தை வியாசன் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. என்ன காரியம்னா, அந்த வருத்தம் இருந்தாலும் வருத்தம் இருந்த கையோட பிராமண போஜனங்கள்லாம் முடிஞ்சு அந்த கணவன் அழிச்சு போய் அங்கே யாகம் பண்ண பூர்ணமான வேதவித்தான அக்னிஹோத்திரிகளான தபஸ்சுகளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி, இவள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நமஸ்காரம் பண்ண, ஒவ்வொருத்தரும் அந்த அக்னிஹோத்திர விபூதி எடுத்து சுமங்கலீரியம் மதுரிமானும் சமேத பஷ்யதா சௌபாகியமஸ்ஸி நத்வாயாதாஸ்தம் விபரேதனா இமான் துமிந்திரமீர்பஸ்ஸு புத்ராகும் சுபகா அங்குரு தசாஸ்யாம் புத்ராநாதேஹி பதிமேகா தசங்கிருதி. இப்படி சொல்லிதான் ஆசீர்வாதம் பண்ணணும். வேதம் சொல்லிதான் ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம வாக்கு பலம் அங்க விஷயம் இல்லை, வேத மந்திரத்தோட பலத்துல தான் அது பலிக்கணும். அப்படி ஆசீர்வாதம் பண்றா. அப்பதான் யமதர்மராஜன் கிளம்புறான் சத்தியவான பிடிக்கிறதுக்கு கையில எஃப்ஐஆர் காப்பியோட. இவ ஆசீர்வாதம் பண்ணின அடுத்த க்ஷணம் அந்த காப்பியை கழிச்சு போட்டான். ஏன் அப்படின்னு வராக வீகனர் சொல்றார். ஆயுர்பாவ நிர்ணய அத்தியாயத்தில் சொல்லும் போது பிருகஜாதகங்கிற ஒரு புஸ்தகத்துல இன்னென்ன கிரகம் இப்படி எப்படி இருந்தா இவ்வளோ வயசு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ சொல்லாத வயசு என்ன? ஏன் அப்படின்னா அவர்கள் பிராமண ஆசீர்வாதத்தினால பகவத் கிருபையினால அதை மாத்திக்க முடியும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் நாளைக்கு வாங்க சொல்றோம். அபூர்வமான திருஷ்டாந்தம், பிரமிச்சு போற மாதிரி ஒரு திருஷ்டாந்தம். முடியுமா முடியாதாங்க நாளைக்கு வந்தாதான் சொல்றாரு. அபூர்வமான விஷயம். அப்படி ஆசீர்வாதம் பண்ணி சத்தியவான் உயிரை விட்டுட இவள் ஓடி வரா. ஓட்டம் நடையுமா அதுக்குள்ள சத்தியம் அந்த ஜீவன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுல. இந்த டயத்தை அமைச்சு சுற்றி சொல்லுவார். அந்த ஜீவன் சரீரத்தில் புகுந்துக்க அப்படி எழுதி பார்க்கறா, சுற்றி எரியறது. என்ன ஆச்சுன்னு புரியல. சாவித்திரின்னா அதுக்குள்ள ஓடி வந்தால் என்ன நடந்தது என்ன அப்படின்னா எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் வாங்கணும்னா. நான் ரொம்ப பயங்கரமாக ஒரு கனவு கண்டேன். என்னை பிடிச்சி தரன்னு கருப்பாக ஒருத்தர் இழுத்துட்டே போனான். நீ பின்னாடி அழுதுட்டே வர, அவன் விடமாட்டேங்கிறான். என்ன சாவித்திரின்னா ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் எதுவும் கட்ட கனவு கண்டிருக்கேன் இல்லைங்க, ஒன்றும் இல்லைன்னுட்டான். இதெல்லாம் கவனித்து அதெல்லாம் அவனுடைய உயர்ந்த குணத்துக்கு அடையாளம். இன்னொரு பொம்மநாட்டியா இருந்தால் ஆயுசு வருதுன்னா நான் இல்லைன்னா நீ என்ன ஆயுதுன்னு சொல்லுவேன். நான் இல்லைன்னா நீ குறைச்சிருக்கியா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கு, நீங்கள் வாங்கும் அப்படின்னு சொல்லி இந்த வரத்துக்குள்ள இந்த ஆசிரமத்தில் உள்ளவா மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியும். வெளியில் பார்க்கறா, இருட்டி பேருக்கு திடீர்னு கண்ணு தெரிகிறது. இருட்டின பிறகு குழந்தைகளை காணும்.
அங்கே இருக்கக்கூடிய மகரிஷிகள்கிட்ட என்ன ஆச்சுன்னு புரியலையேன்னு அவள் கவலைப்படுறா. இந்த மகரிஷிகள் சொன்னால் பெரிய ஒரு ஆச்சரியத்தை பண்ணியிருக்காள் மாட்டுக்கொண்டு, அவளே வந்து சொல்லுவாள் அப்படின்னு சொல்லாள். ஞான திருஷ்டியில் அவள் பார்த்துட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி அத்தனை பிராமணாளுக்கு நமஸ்காரம் பண்ணாள். சாவித்திரி திரும்பி எல்லாரும் காரியத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணுவாங்க, காரியம் ஆனதோடு திரும்பி பார்க்க வேண்டாம். இதுதான் உலகத்தில் பழக்கம். அந்த நன்றி வேண்டாம அந்த காரியம் ஆனதுக்கு அப்புறம் மறந்துவிட்டோம்னா அகங்காரம் பின்னாடியே வந்துடும். நம்ம சாமர்த்தியத்தினால வந்தது இது அப்படின்னு. நம்ம சாமர்த்தியம் இருந்தால் முதல்லையே வர வேண்டியதானே. நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் கண்ணீர் விட்டு திரும்பி வந்து நமஸ்காரம் பண்ணால் அதுக்குள்ள ராஜ்யத்தை ஒரு நண்பன் சத்துருக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ராஜ்யத்தை கொண்டு கொடுக்க திரும்பவும் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு சௌக்கியமாக இருந்தா யுதிஷ்டிரா. ஒரு ஒரு பெண்ணு நினைச்சாள்னா அவள் தன்னையும் காப்பாற்றிட்டு குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு போன உயிரையும் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இவளே ஒரு உதாரணம். அதே மாதிரி திரௌபதி மகாபதிவரத்தை ஒரு குடும்பத்தை அவளும் காப்பாற்றுவாள்னு சொல்லி அனுகிரகம் பண்ண சரித்திரம். நாளைய தினம் இந்த பாரதத்தினுடைய தொடர்ச்சி. திரௌபதி சரணாகதி. திரௌபதி சில பேர் எப்படி தலை போடுவாங்கன்னா திரௌபதி வஸ்திராபகரணம்னு போடுவாள், திரௌபதி மான சம்ரட்சணம்னு போடுவாள். அதையும் காட்டிலும் உயர்வு திரௌபதி சரணாகதிங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த சரணாகதியை சொல்லும் போது ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யசேதி விஸ்வாசா, என்னை இவன் ரட்சிப்பான் அப்படின்னு திருடமா நம்பணும். பகவான் நம்மளை ரட்சிப்பான்னு திருடமா நம்பணும். அப்படி திருடமா நம்பணும்னா அது யாரு போலேங்கிறதுக்கு எல்லா மகான்களும் ஒருமித்த குரல்ல சொல்றது திரௌபதியம். திரௌபதி கிலா ஜமுதாரியா ஜப கிருஷ்ண நாம புகாரியா ब्रह्मानंद चैन पटारिया तुम्हें याद हो के न याद हो जो नाम का. பிரம்மானந்தர் சொன்னார் திரௌபதி இருந்த நிலை என்ன, எந்த நிலையில இருந்து அவன் கோவிந்தான்னு சொன்னார். அந்த நம்பிக்கை அல்லவோ நமக்கு தேவ வாழ்க்கை அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த சரித்திரம் நாளை கல்யாண ரூபாய அனந்தராமாக்கிய மகிம் பிரணீதம் स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि. नारायण 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 नारायण. நாளையிலேருந்து ரெகுலராக எப்போதும் போல 6:30 உபன்யாசம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு